சாமி, வா சாரதி. சாமி, இந்த பிரசாதத்தை பட்டர் சாமி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருங்க. உங்களை எதிர்பார்த்துதான் காத்திருந்தாராம். நீங்க வராததுனால என்கிட்ட கொடுத்து அனுப்புனாருங்க. இன்னைக்கு சனிக்கிழமை இல்லைங்களா, அதனால கோயிலுக்கு ஜனங்க அதிகமா வராங்க. அதனால அவரால வர முடியலன்னு சொல்ல சொன்னாருங்க. இந்தாங்க சாமி. சாரதி, நீ ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். என்னங்க சாமி பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? உத்தரவு போடுங்க சாமி, செய்ய காத்து கிடக்குறேன். நம் கோயிலுக்கு அன்றாடம் வருவாரே தட்சிணாமூர்த்தி, அவரை உனக்கு தெரியுமல்லவா? நல்லா தெரியும் சாமி. பக்கத்து ஊர்ல ஒரு ராசா போல வாழற பெரிய செல்வந்தராச்சே. ஒரு முறை அவர் வீட்டு புழக்கடைய சுத்தம் செய்யறதுக்காக நாங்க போயிருக்கணுங்க. நல்லதாக போயிற்று. நீ என்ன செய்கிறாய்? இந்த பிரசாதத்தை நேராக அவருடைய அகத்திற்கு சென்று கொடுத்து அவருடைய புத்திரி அமுதினிக்கு இதை அடியேன் தரச் சொன்னதாக தெரிவித்து கொடுத்து விட்டு வா. என்ன யோசனை சாரதி? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சாமி. உங்களோட மதிய உணவே இந்த சாமி பிரசாதம் தானுங்களே. இத அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வீங்க சாமி? சாரதி, இந்த பிரசாதத்தை அடியேன் மானசீகமாக ஸ்வீகரித்து விட்டேன். அதுவே அடியேனின் மனதிற்கும் உடலுக்கும் தெம்பை தந்து விட்டது. நீ வேறு எதையும் யோசிக்காமல் சொன்னபடி செய்து விட்டு வா. இந்தா, கொடுத்து விட்டு வா. சரிங்க சாமி. சாரதி, வந்தனம் சுவாமி. நமஸ்காரம். என்ன முகமெல்லாம் துவண்டு போனது போல் இருக்கிறது? நம்பி சுவாமிகள் மடத்தில் தானே இருக்கிறார்? இருக்காருங்க சாமி. இது என்ன, வரதனின் பிரசாதமா? ஆமாங்க, என் குருநாதர் சாப்பிடதான் பட்டர் சாமி கொடுத்து அனுப்புனாருங்க. ஆனா அது அவரு எடுத்துக்கல சாமி. பிறகு பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவரு பொண்ணுக்கு கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்து அனுப்புனாருங்க. தனக்கு வந்த பிரசாதத்தை இப்படி என்கிட்ட கூட என் குருநாதர் கொடுத்ததில்ல சாமி. அவர் மனசு நிறைஞ்சு அந்த பொண்ணுக்கு கொடுக்க சொல்லிருக்காருன்னா அந்த பொண்ணு எவ்வளவு பாக்கியம் செஞ்சவளா இருக்கணும். அதான் அந்த புண்ணியவதியை பார்க்க ஆவலா போயிட்டு இருக்கேன். நான் வரேன் சாமி. சரி. சுவாமி, அடியேன். பாராமானுஜா, தங்களை கோயிலில் தேடி பார்த்தேன். அங்கு காணாததால் இங்கு வந்தேன். வரும் வழியில் சாரதியையும் பார்த்தேன். ஓ, அப்படியா? ஒரு காரியமாக பக்கத்து ஊர் வரை அனுப்பியிருக்கிறேன். சொன்னான் சுவாமி. அதற்கான காரணத்தையும் சொன்னான். அடியேன் நன்றாக அறிவேன். தங்களின் ஒவ்வொரு செய்கைக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். அவ்வகையில் சாரதி சொல்கிறானே, அந்த தட்சிணாமூர்த்தி யார்? உங்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவரா? ராமானுஜா, வரதனின் பக்தர்கள் என்ற வகையில் அனைத்து வைஷ்ணவர்களுமே அடியேனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள்தான். அதே நேரத்தில் வேதனையால் பீடிக்கப்பட்ட ஒரு பக்தை என்றால் அடியேனுக்கு அவர் இன்னும் வேண்டப்பட்டவராகிறார். வேதனையால் பீடிக்கப்பட்ட பக்தரா? சற்று விவரமாக சொல்லுங்கள் சுவாமி. நம் கோயிலுக்கு பல திருப்பணிகளை செய்து வருபவர் அந்த தட்சிணாமூர்த்தி. பெரும் செல்வந்தர். நம் ஊருக்கு அருகில்தான் இருக்கிறார். அவரை நம் வரதனின் சிறந்த பக்தர் என்று அனைவரும் சொல்வார்கள். ஆனால் ஒரு காலத்தில் அவருடைய மகள் அமுதினி இவரை விட தலை சிறந்த பக்தையாக இருந்திருக்கிறாள். அப்படியென்றால் அப்பெண் இப்போது வரதனின் பக்தையாக இல்லையா? இது எப்படி சாத்தியம்? அனைத்தும் கர்ம பலன். வேறு என்ன சொல்வது? சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெண்ணை பிரம்மரட்சசு பிடித்துக் கொண்டு விட்டது என்று பலர் சொல்கிறார்கள். இதனால் அப்பெண்ணின் சுபாவமே மாறிவிட்டதாம். அந்த பிரம்மரட்சசு அப்பெண்ணையும் தட்சிணாமூர்த்தியின் குடும்பத்தையும் பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறது. பாவம், சிறு பிராயத்தில் அவள் வரதனுக்கென்று பல சேவைகளை செய்திருக்கிறாளாம். கோயிலில் நீர் தெளித்து பெருக்கி அழகான கோலங்களால் அலங்காரம் செய்திருக்கிறாளாம். அப்படிப்பட்ட அவளுக்கு
இன்று இப்படி ஒரு நிலைமை. அதனால் தட்சிணாமூர்த்தியும் துக்க சாகரத்தில் மூழ்கி இருக்கிறார். அதனால் வரதனின் அந்த பிரசாதம் அவளுக்கும் அவள் குடும்பத்திற்கும் ஓர் நல்வழியை காட்டட்டும் என்று நான் கொடுத்தனுப்பினேன் ராமானுஜா. சுவாமி, தாங்களோ வரதனின் அருளுக்கு பாத்திரமான உன்னதமான பாகவதோத்தமர். கவரி வீசும் கைங்கரியத்தால் கவரப்பட்டவர். அப்படிப்பட்ட தாங்கள் இவ்விஷயம் பற்றி அவ்வரதனிடம் முறையிட்டிருக்கலாமே. முறையிட்டேனே. ஆனால் அவன் பிடிகொடுத்து பேச மறுக்கிறானே. ஏதேதோ தத்துவங்களை சொல்லி அடியேனை மயக்குகிறான். அது ரகசியம் என்கிறான். தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவும் மறுக்கிறான். இறுதியாக இவ்விஷயத்தால் 2 பேர்களுக்கு உயர்த்தியை கொடுக்க விரும்புகிறேன் என்கிறான். காலபலன் கூடும் பொழுது அது நடக்கும், அதுதான் என் கணக்கும் என்கிறான். அப்படி சொல்லிவிட்ட பொழுது அவனுடைய கணக்கை அடியேனால் கணக்கிட முடியுமா? இதுதான் அத்திகிரி வரதனின் சித்தம் என்று அடியேன் அது பற்றி மேலும் எதுவும் அவனிடம் பேசவில்லை. இருப்பினும் அப்பெண் அடைந்திருக்கும் வேதனை அடியேனையும் வேதனை அடையும்படி செய்துவிட்டது. எனவே இப்பிரச்சனை சீக்கிரமே தீர்க்கப்பட வேண்டும் என்று அந்த வரதனையே பிரார்த்தித்தபடி இருக்கிறேன். ராமானுஜா, அப்பெண்ணிற்காக நீயும் பகவானிடம் மனமுருக பிரார்த்தனை செய்து கொள். உன்னுடைய பிரார்த்தனையாவது அந்த வரதன் சீக்கிரமே செவி கொடுக்கிறானா என்று பார்ப்போம். தங்களின் பிரார்த்தனை நிச்சயம் வீண் போகாது சுவாமி. இருப்பினும் அடியேனும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாளை சிறந்த ஒரு நற்பயன் அந்த பெண்ணிற்கு கிடைக்கும் போது தங்களின் உத்தரவால் அடியேனுக்கும் அதில் ஒரு பங்கு இந்த விஷயத்தில் இருப்பதால் அடியேனுக்கும் சந்தோஷம்தான். நிச்சயம் அடியேன் வரதனை வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பொசிந்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே. வந்தனம் திருக்கட்சி சுவாமிகளே. வந்தனம் பட்டரே, வாருங்கள். ஏதேது பட்டரே, அடியேனின் கண்களை அடியேனாலேயே நம்ப முடியவில்லையே. பட்டர் அடியேனின் மடத்திற்கு வருவது அத்திப்பூ பூத்தது போல ஆயிற்றே. அத்திகிரி வரதனிடம் சம்பாஷிப்பவர் ஆயிற்று. அதுதான் அழகாக பேசுகிறீர். பிறகு எத்தனை முறை அடியேன் தங்களை மடத்திற்கு அழைத்திருப்பேன். ஆனால் இதுவரை தாங்கள் இங்கு வந்ததே இல்லையே. வரக்கூடாது என்றில்லை நம்பிகளே. தங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு நாளும் நித்தியப்படி ஏதாவது ஒரு சேவை. அது சரி, இவ்விடமே வாசனையால் பரிமளித்துக் கொண்டிருக்கிறதே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? ஏலக்காய், ஜாதிபத்ரி, கிராம்பு, பச்சை கற்பூரம் இவை அனைத்தையும் சேர்த்து அரைத்துக் கொண்டிருந்தேன் பட்டரே. எதற்கு? எல்லாம் வரதனின் திருவாராதனைக்காகத்தான். கோவிலில் வரதனை சேவிக்க வரும் பக்தர்களுக்கு கொடுக்கும் தீர்த்தத்தில் சுகந்த பரிமளம் வீச வேண்டுமல்லவா, அதற்காகத்தான். மிக்க சந்தோஷம் நம்பிகளே. தங்களைப் போல் வரதனுக்கும் பாகவதாளுக்கும் பார்த்து பார்த்து சேவை செய்ய யார் இருக்கிறார்கள்? ஏன், நீங்கள் இருக்கிறீர்களே. நீங்களும் வரதனின் ஒப்பற்ற சேவையில்தானே இருக்கிறீர்கள். அதுவும் ஒவ்வொரு நாளும் தாங்கள் வரதனை அலங்கரித்து ஜனப்பொருளுக்கும் வரதனுக்கும் இடையே ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்களே. சர்வ அலங்கார பிரியஹா விஷ்ணுஹு என்ற வார்த்தையை அடியொற்றி அல்லவா தாங்கள் அரும் பணியை அந்த வரதனுக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். போதும் நம்பிகளே. அடியேன் தங்களை புகழ்ந்துரைக்க தொடங்கினால் தாங்கள் அதை அடியேன் மேல் திருப்பி விடுகிறீர்கள். வரதனுடன் நித்தியப்படி சம்பந்தம் வைத்திருப்பவராயிற்று. தங்களுடன் போட்டி போட முடியுமா? சரி, வராதவர் வந்திருக்கிறீர். அடியேன் பருக ஏதாவது கொண்டு வருகிறேன். சற்று நேரம் உட்காருங்கள். இல்லை நம்பிகளே, அடியேனுக்கு தற்பொழுது எதுவும் வேண்டாம். ஒரு முக்கியமான விஷயமாக தங்களிடம் ஆலோசிக்க வந்தேன். தங்களின் திருமுகத்தை பார்த்ததில் விஷயம் வேறெங்கோ சென்று விட்டது. முக்கியமான விஷயமா? சொல்லுங்கள் பட்டரே. நம் தட்சிணாமூர்த்தி இருக்கிறார் அல்லவா? ஆமாம். நித்தியப்படி நம் கோவிலுக்கு வந்து பகவானை தொழுத வண்ணமும் கோவிலில் சில கைங்கரியங்களை செய்த வண்ணமும் இருக்கிறாரே. செய்து கொண்டு இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், ஒரு சில நாட்களாக அவரை நம் சன்னதி பக்கமே காணவில்லையே நம்பிகளே. என்ன சொல்கிறீர் பட்டரே? நாள் தவறாமல் வருபவராயிற்றே அவர். கர்மத்தின் சோதனையால் வாடிக்கொண்டிருக்கும் தனக்கு வரதனின் சன்னதிதான் ஆறுதல் அளிக்கிறது என்று அடிக்கடி சொல்வாரே. அன்று கூட நிறைய நன்கொடைகளை வரதன் திருவடி வாரத்தில் சமர்ப்பித்து விட்டு மனமுருகி பிரார்த்தித்து விட்டு போனாரே. எல்லாம் வாஸ்தவம்தான் திருக்கட்சி நம்பிகளே. ஆனால் சில நாட்களாக அவரை கோயில் பக்கமே காணவில்லையே. அடியேனுக்கு சற்று மனசஞ்சலமாக இருக்கிறது. அவர் பெண்ணிற்கு மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதோ என்றெல்லாம் எண்ணி மனம் பதைபதைக்கிறது. அப்படியெல்லாம் விசரப்பட வேண்டாம் பட்டரே. வேண்டுமென்றால் நாம் ஒன்று செய்வோம். இன்று கோயில் நடை சாத்திய பிறகு
தட்சிணாமூர்த்தியின் அகத்திற்கு நாம் இருவரும் சென்று என்ன ஏது என்று விசாரித்து விட்டு வருவோமா? அதற்கு அவசியமில்லை சுவாமி. வா ராமானுஜா. வந்தனங்கள். வந்தனம். வந்தனம். என்ன ராமானுஜா, நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்க நீயோ சம்பந்தமில்லாமல் அவசியமில்லை என்று சொல்கிறாயே? சம்பந்தம் இருக்கிறது சுவாமி. என்ன சம்பந்தம் இருக்கிறது? சற்று முன் செல்வந்தர் தட்சிணாமூர்த்தி பற்றித்தானே உரையாடிக் கொண்டிருந்தீர்கள்? ஆமாம். அவர் நம் வரதனை தரிசிக்க வரவில்லை என்றுதானே ஆதங்கப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள்? ஆம், அதை பற்றித்தான் நாங்கள் சம்பாஷித்துக் கொண்டிருந்தோம். அவர் வராததற்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? அந்த செல்வந்தர் தட்சிணாமூர்த்தி நம் வரதனை விட்டுவிட்டு இப்போது யாதவ பிரகாச சுவாமிகளிடம் தஞ்சமடைந்திருக்கிறார். வரதனை விட யாதவ பிரகாசரிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். நீ என்னப்பா சொல்கிறாய் ராமானுஜா? வரதனே பகவான், பக்தவத்சலன், ஸ்வயம் பிரகாசமுடையவன். அப்படிப்பட்டவனை விட்டுவிட்டு யாதவ பிரகாசரிடம் தஞ்சமடைந்திருக்கிறாரா? நம்பிக்கை கொண்டிருக்கிறாரா தட்சிணாமூர்த்தி? என்னவென்று சொல்வது சுவாமி? இதுவே மனித மனம். நாம் நினைத்தது உடனே நடக்கவில்லை என்றால் பகவானை விட்டுவிட்டு மனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்டு விடுகிறார்கள். சர்வசக்திமானான பகவானை ஒதுக்கிவிட்டு அவர் மூலம் ஒரு சில சக்திகளை பெற்றிருக்கும் மனிதர்களை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். சில நேரங்களில் பகவானிடம் நாம் வைத்திருக்கும் கோரிக்கைகள் நிறைவேற சற்று காலதாமதமாகலாம். அதற்கு சரியான காரணமும் இருக்கும். அந்த நேரத்தில் நான் இதை தீர்த்து விடுகிறேன், நான் உங்களை உயர்த்தி விடுகிறேன் என்று யாராவது சொல்லிவிட்டால் உடனே அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு இதுவரை கடைபிடித்த பாதையை விட்டு விலகி விடுகிறார்கள். அம்மனிதனை நம்பி சில காலங்கள் அவனுடன் இருந்துவிட்டு பிறகு பெரும் ஏமாற்றத்தை அடைகிறார்கள். ஆனால் பகவானை மட்டுமே நம்பி வாழ்கிறவர்களுக்கோ இன்னல்கள் தீர கால தாமதமானாலும் அது பரிபூர்ணமாக போகும் வழியில் பகவான் நமக்கு அருள் பாலிக்கிறார். ஆனால் அதற்கு பொறுமையும் வேண்டும், அனன்ய பக்தியும் வேண்டும். இது இரண்டும் இல்லாததால்தான் அந்த தட்சிணாமூர்த்திக்கு யாதவ பிரகாச சுவாமிகளிடம் பெரும் நம்பிக்கை பிறந்திருக்கிறது. அச்சச்சோ, இது என்னப்பா புது கதையாக இருக்கிறது? விபரீதமாகவும் இருக்கிறதே. கதைதான், விபரீதம்தான், ஆனால் நிஜம். தட்சிணாமூர்த்தி யாதவ பிரகாச சுவாமிகளிடம் தன் பிரச்சனைகளை சொல்லி புலம்பியிருக்கிறார். அவரும் தன் சக்திகள் மூலம் அவரின் பெண்ணை பீடித்திருக்கும் பிரம்ம ரட்சஸை ஓட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரின் புத்திரியை அந்த பிரம்ம ரட்சஸிடமிருந்து மீட்டுத் தருகிறேன் என்று வாக்கும் கொடுத்திருக்கிறார். தட்சிணாமூர்த்தியை பொறுத்தவரை இப்போது தெய்வம் அந்த யாதவ பிரகாசர்தான், வரதன் அல்ல. இது என்ன அநியாயம்? இப்படியும் நடக்குமா? பகவானே ஒரு காரணத்திற்காக அனுகிரகத்தை தள்ளி போடுகிறான் என்றால் அதற்குள் இப்படி அவசரப்பட்டு யாராவது இப்படி ஒரு முடிவிற்கு வருவார்களா? தட்சிணாமூர்த்தி புத்தி ஏன் இப்படி பேதலிக்கிறது? அவராக போகவில்லை, போக வைத்திருக்கிறார். யார்? வேறு யார்? ஆசான் சம்பூர்ணம். அவர்தான் செல்வந்தரை குழப்பி யாதவ பிரகாச சுவாமிகளிடம் தஞ்சமடைய செய்திருக்கிறார். என்ன கொடுமை பார்த்தீர்களா நம்பிகளே? தன் விபரீத புத்தியால் பாவம் அப்பெண்ணை பலிகடாவாக்க பார்க்கிறார்கள். தட்சிணாமூர்த்தியின் இப்படிப்பட்ட தவறான முடிவால் அவரை சுற்றி இருப்பவர்களும் அல்லவா பகவானிடம் அவநம்பிக்கை கொள்ளும்படி ஆகிவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலுமா வரதன் மௌனம் காக்க வேண்டும்? அவசரப்படாதீர்கள் பட்டரே. தட்சிணாமூர்த்தி வேண்டுமானால் தடம் மாறி போயிருக்கலாம். ஆனால் அவரின் பெண் அமுதினி வரதனின் பக்தை அல்லவா? அவளோ தன் சுய புத்தியை இழந்து அமானுஷ்யத்தின் வசம் மாட்டியிருக்கிறாள். இருப்பினும் பக்தைதான். அவளை வரதன் நிச்சயம் கைவிட மாட்டான். ராமானுஜா, யாதவ பிரகாசர் தட்சிணாமூர்த்தியின் அகத்திற்கு எப்பொழுது செல்ல இருக்கிறார் என்பது உனக்கு தெரியுமா? தெரியும் சுவாமி. எதிர்வரும் பௌர்ணமி தினத்தன்று தட்சிணாமூர்த்தியின் அகத்திற்கு யாதவ பிரகாசர் போக இருக்கிறார். ராமானுஜா, யாதவ பிரகாசரின் அதீத நம்பிக்கையால் அப்பெண்ணிற்கு ஏதும் பாதகம் ஏற்படாமல் இருக்க வேண்டும். அத்தோடு தட்சிணாமூர்த்தியின் செயலால் அந்த வரதனும் அவளை வெறுத்து ஒதுக்காமல் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் பௌர்ணமி அன்று வரதனின் பூரண அனுகிரகம் அந்த அபலை பெண்ணின் மீது விழ வேண்டும். அதற்கு நீதான் ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். என்ன சுவாமி இது? உபகாரம் என்றெல்லாம் இந்த சிறியனிடம் சொல்ல வேண்டுமா? உத்தரவிடுங்கள் சுவாமி. சிரம் மேல் கொண்டு செய்ய சித்தமாயிருக்கிறேன். எத்தகை வந்தாலும் அதை தகர்த்து எரிந்து நீயும் அன்று யாதவ பிரகாசரோடு தட்சிணாமூர்த்தியின் அகத்திற்கு செல்ல வேண்டும்.
அந்த பெண்ணிற்கு ஏதும் விபரீதம் ஏற்படாமல் நீயே ரட்சையாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆகட்டும் சுவாமி, தங்களின் ஆக்ஞை அந்த வரதனின் ஆக்ஞை. அடியேன் அவசியம் செய்து வருகிறேன். வருகிறேன் சுவாமி. என்ன தஞ்சா, பெருமாளை சேவித்து விட்டாயா? சேவித்து விட்டேன் மாமி. உங்களுக்காக அகத்தில் காத்திருந்தேன். வழக்கமாக நீங்கள் வரும் நேரம் தாண்டியதால் ஒருவேளை நீங்கள் இன்று வரவில்லையோ என்று நான் வந்து விட்டேன். உன் அகத்திற்கு சென்று விட்டுத்தான் வருகிறேன். இன்று சற்று தாமதமாகிவிட்டது மாமி. ஒரு குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவராகிவிட்டீர்கள். அதனால் உங்களிடம் சொல்கிறேன். என் அப்பா எங்கள் குடும்ப நிலை அறிந்து காஞ்சியம்பதியின் சுற்றுவட்டாரங்களில் இருக்கும் கோயில்களுக்கு திரவியம் கொடுக்கும் வியாபாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். அதை என் நகத்துக்காரர் பார்த்துக் கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்டது. அவரும் முதலில் சரி என்று சொன்னவர் பின்பு மறுத்து விலகிக் கொண்டார். அப்படியா? ஏன் இந்த மனமாற்றம்? சொல் தஞ்சா, யார் ராமானுஜன் மனதை மாற்றியது? அங்கு வந்து கொண்டிருக்கிறாரே, அவர்தான் என் நகத்துக்காரரின் மனதை மாற்றியவர். திருக்கச்சி நம்பி சுவாமிகளா? நமஸ்காரம். வந்தனம். இருவரையும் ஒன்று சேர பார்ப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாம் நீங்கள் செய்து கொடுத்த அறிமுகம்தான். அனைத்தும் அந்த வரதனின் அருள். உங்களின் பரிச்சயம் ஏற்பட்ட பிறகுதான் இவர்களின் குடும்பத்தினரிடம் ஒரு மாறுதலை அடியேன் காண்கின்றேன். என்ன தஞ்சா, எப்படி இருக்கிறாய்? அனைத்தும் நல்லபடியாகத்தானே போய்கொண்டிருக்கிறது? எல்லாம் நல்லபடியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை தவிர. என்னம்மா அது? மாத வருமானம். புரியவில்லையா? வெளிப்படையாகவே சொல்கிறேன். என் நகத்துக்காரர் செய்ய இருந்த வியாபாரத்தை செய்ய விடாமல் தடுத்து விட்டீர்கள். அவர் மனதை மாற்றி விட்டீர்கள். எங்கள் வாழ்வாதாரத்தை தடுத்து விட்டீர்கள். அடியேன் அப்படி ஏதும் செய்யவில்லை அம்மா. பொதுவாகவே ராமானுஜன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அவன் அடியேனிடம் கலந்து ஆலோசிப்பது வழக்கம். அடியேனும் அவன் நலன் கருதி அவனுக்கு உகந்த ஆலோசனையை வழங்குவதும் வழக்கம். உங்களுக்கு உங்கள் சீடரை பற்றி மட்டுமே அக்கறை, கவலை. அதனால்தான் எங்களை, எங்கள் குடும்ப நலனை பற்றி நீங்கள் நினைத்து பார்ப்பதே இல்லை. உங்களால் நினைத்து பார்க்கவும் முடியாது. குடும்பம் உள்ளவர்களுக்குத்தான் அதை பற்றி தெரியும், உணர முடியும். குடும்பத்திற்கு வர இருந்த வருமானம், வருவாய் உங்களால் தடைப்பட்டு விட்டது. அந்த வருமானம் எங்களுக்கு எத்தனை உதவியாக இருந்திருக்கும் என்பது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தஞ்சா, என்ன இது? யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிறாய்? உன்னிடமிருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை. மாமி, என் இயலாமை என்னை பேச வைக்கிறது. இவரோ ஒரு பிரம்மச்சாரி. சம்சாரத்தை பற்றி இவருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. இவரை போன்றவர்களுக்கு இருக்க இடமும் உடுக்க உடையும் உண்ண உணவும் கிடைத்தால் இவர்களுடைய தேவை பூர்த்தி ஆகிவிடும். வரதனை சேவித்துக் கொண்டே காலத்தை கழித்து விடலாம். ஆனால் நாங்கள் அப்படி இருக்க முடியுமா? என் அப்பா அம்மா இப்படித்தான் இருந்தார்களா? அல்லது இவருடைய சிஷ்யர், என் நகத்துக்காரரை பெற்றவர்கள்தான் இப்படி இருந்தார்களா? நான் வசதியான வாழ்க்கையை எதிர்பார்க்கவில்லை. அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்காவது வருமானம் தேவை என்றுதான் சொல்கிறேன். வருங்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். இவர் எங்கள் வருங்காலத்தையே பாழாக்கி விட்டார். என் நகத்துக்காரரும் ஒரு குடும்பஸ்தர் தானே. சம்பாத்தியம் புருஷ லட்சணம் என்பதற்கு அவர் மட்டும் விதிவிலக்கா என்ன? நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ராமானுஜன் ஒரு விதிவிலக்குதான்.
வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு அவன் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கப் போகிறவன்தான். நீ அவனுடைய பொருட்செல்வத்தை பற்றிய எதிர்காலத்தை நினைத்து பார்க்கிறாய். ஆனால் அடியேனோ அவன் வருங்காலத்தில் பெறப்போகும் அருட்செல்வத்தை நினைத்தும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வாரி வழங்கப் போகின்ற அன்பு செல்வத்தை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ராமானுஜன் அனைவருக்கும் தலைவனாக வழிகாட்டியாக விளங்க வேண்டியவன் அம்மா. அது எனக்கு தேவையில்லை. அவர் என் நகத்துக்காரராக மட்டும் இருந்தால் போதும். எங்கள் எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ அதை செய்தால் போதும். தயவு செய்து இனி என் நகத்துக்காரருக்கு குடும்ப விஷயங்களுக்கு எதிராக அறிவுரை கூறி அவர் மனதை கலைத்து விட வேண்டாம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டாம். ராமானுஜருடைய இந்த முடிவு உன்னை இந்த அளவிற்கு பாதித்திருக்கும் என்று அடியேன் எதிர்பார்க்கவில்லை அம்மா. சரி, அடியேன் இது பற்றி ராமானுஜனிடம் மீண்டும் பேசுகிறேன். வேண்டாம். நீங்கள் மீண்டும் அவரிடம் பேசி அது எங்களிடையே வேறு ஒரு பிரச்சனையாக மாற வேண்டாம். நீங்கள் உங்கள் வழியில் செல்லுங்கள், நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம். என்ன தஞ்சா, அவர் எவ்வளவு பெரியவர், அவரிடம் என்னவெல்லாம் பேசிவிட்டாய். மாமி, என் நிலையில் நீங்கள் இருந்திருந்தால் நீங்களும் இப்படித்தான் பேசுவீர்கள். இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது, அனுபவித்தால்தான் புரியும். குடும்பம் உள்ளவர்களுக்குத்தான் அதை பற்றி தெரியும், உணர முடியும். குடும்பத்திற்கு வர இருந்த வருமானம், வருவாய் உங்களால் தடைப்பட்டு விட்டது. தயவு செய்து இனி என் நகத்துக்காரருக்கு குடும்ப விஷயங்களுக்கு எதிராக அறிவுரை கூறி அவர் மனதை கலைத்து விட வேண்டாம். வந்தனம் நம்பி சுவாமிகளே. வந்தனம் பட்டரே. எப்பொழுதும் கோவிலை சுற்றி வளைய வளைய வந்து கொண்டிருப்பீர்கள். நானும் உங்களை எல்லா இடங்களிலும் சென்று தேடினேன். அதுவும் இப்போது கவரி வீசும் நேரம் நெருங்கிவிட்டது. இவ்வேளையில் தாங்கள் இங்கு அமர்ந்து என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வேறென்ன யோசித்துக் கொண்டிருக்க போகிறீர்கள்? எப்பொழுதும் வரதனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இல்லை, பகவான் இட்ட வழியில் நடக்கும் உயர்ந்த பாகவதர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது யாரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று அடியேன் அறியலாமா? அடியேனை விரும்பாத ஒருவரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் பட்டரே. தங்களை விரும்பாதவர் இருக்க முடியுமா? என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? விருப்பும் வெறுப்பும் மனித சுபாவம் ஆயிற்றே. ஒருவருக்கு அடியேன் நல்லது என்று நினைத்து செய்யும் காரியம் வேறொருவருக்கு தீங்காக தோன்றுகிறது. நீங்கள் நல்லதை மட்டுமே செய்வோராயிற்றே. சுவாமி, யாருக்கு நல்லது நினைத்தீர்கள்? அதை யார் தவறாக நினைத்தார்கள்? செய்வது அனைத்தும் நல்லது என்றுதான் அடியேனும் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் ஒவ்வொருவரின் குணத்திற்கு ஏற்ப ஒரு விஷயத்தை பார்க்கும் கோணமும் மாறுகிறது. அதை அடியேன் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். பொதுவாகவே இன்றைய காலத்தில் இருக்கும் இளைஞர்களை பற்றி புரிந்து கொள்ளவே முடியவில்லை. குறிப்பாக பெண்கள். நாம் ஒன்று நினைக்க அவர்களுடைய சிந்தனையும் செயலும் வேறு மாதிரியாக இருக்கிறது. சுவாமி, நீங்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் யாரோ தங்களிடம் அபச்சாரப்பட்டிருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக தெரிகிறது. இல்லை பட்டரே, அடியனிடம் யாரும் அபச்சாரப்படவில்லை. அறியாமையின் காரணத்தினால்தான் ஜீவாத்மாக்கள் சில நேரங்களில் குழம்பி போகிறது. மனிதர்களின் இந்த சுபாவம் சக மனிதர்களிடம் மட்டுமின்றி சில நேரங்களில் பகவானிடமும் வெளிப்படுகிறது. வாழ்க்கையில் நாம் அடையும் சுகமாகட்டும் அல்லது துக்கமாகட்டும், அனைத்தையும் வரதன் நமக்கருளும் வரப்பிரசாதமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுகத்தை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் துக்கத்தை வரதனின் பிரசாதமாக ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பலர் கேள்வி கேட்கிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் சுகத்தை விட துக்கத்தை தான் நாம் மனமுகந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், சுகித்திருப்பவன் இப்பௌதிக சுகத்தில் ஆழ்ந்து அப்பரமனை மறந்து இந்த இக உலகிலேயே மயங்கி கிடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் துன்பப்பட்டிருப்பவனுக்கோ இந்த உலகமே ஒரு நரகமாக, இந்த உடலே ஆத்மாவிற்கு ஒரு பாரமாக, சுமையாக தோன்றுகிறது. இதனால் அவனுடைய மனம் விரக்தி அடைந்து பௌதிக விஷயத்தில் நாட்டம் இழந்து பகவானின் உயர்ந்த திருவடியை ஸ்மரிக்க ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அதனால்தான் இன்பமோ துன்பமோ அது பகவானின் வரப்பிரசாதம் என்று
வைணவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் சராசரி மனிதன் என்ன செய்கிறான்? வெற்றி கிடைக்கும் பொழுது அது தன்னால் தான் ஏற்பட்டது என்று பெருமிதம் கொள்கிறான். தோல்வி அடைந்தாலோ அதற்கு காரணம் பகவான் தான் என்று பகவானை சாடுகிறான். இப்படி அறியாமையால் பகவானிடமே விருப்பையும் வெறுப்பையும் ஜீவாத்மா வெளிக்காட்டும் பொழுது இந்த கடையேனான அடியேனிடம் சக மனிதர்கள் வெறுப்பை வெளிப்படுத்துவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை பட்டரே. என்ன சுவாமி, திடீரென்று ஏதேதோ தத்துவார்த்தம் பேசுகிறீர்களே, என்ன நடந்தது? யார் தங்களிடம் என்ன குறையை கண்டார்கள்? யாரையும் குறிப்பிட்டு அடியேன் சொல்லவில்லை பட்டரே, பொதுவாகத்தான் சொன்னேன். மனிதர்களின் மனம், சிந்தனை எல்லாமே மாறிக்கொண்டு வருகிறது. அதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். இளைய சமுதாயத்தின் கண்ணோட்டமும் நமது பார்வையும் வேறு வேறாக இருக்கிறது. சரி, நீங்கள் அடியேனை தேடி வந்த நோக்கம் அதை சொல்லுங்கள். இல்லை, வழக்கமாக இந்த நேரத்தில் நீங்கள் சன்னிதானத்தில் இருப்பீர்கள். அங்கு வரவில்லையே என்றுதான் தேடிக்கொண்டு இங்கு வந்தேன். ஏதோ சிந்தனையில் இருந்து விட்டேன். அடியேன் சன்னதிக்கு செல்கிறேன் பட்டரே. ஆகட்டும் சுவாமி. சுவாமி, என்ன இங்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள்? திருக்கச்சி நம்பி சுவாமிகளை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்போதுதான் என்னிடம் பேசிவிட்டு சென்றார். அவர் மனம் நோகும்படி யாரோ எதையோ சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய உயர்ந்த குணம் அது யார் என்று சொல்லாமலேயே சென்று விட்டார். முற்றும் திறந்தவராக பாகவதோத்தமராக இருந்தாலும் சில சமயங்களில் மனித இயல்பின் காரணமாக வேதனை ஏற்படத்தானே செய்யும். என்ன சொல்கிறாய் ஜானகி? அவருடைய மன வருத்தத்திற்கான காரணம் எனக்கு தெரியும் சுவாமி. தஞ்சா திருக்கச்சி நம்பி சுவாமிகளை இன்று கோயிலில் பார்த்தாள். சம்சாரத்தை பற்றி இவருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. இவரை போன்றவர்களுக்கு இருக்க இடமும் உடுக்க உடையும் உண்ண உணவும் கிடைத்தால் இவர்களுடைய தேவை பூர்த்தியாகிவிடும். வரதனை சேவித்துக் கொண்டே காலத்தை கழித்து விடலாம். இவர் எங்கள் வருங்காலத்தையே பாழாக்கி விட்டார். என்னது, தஞ்சாவா இப்படி பேசினாள்? அதுவும் திருக்கச்சி நம்பி சுவாமிகளிடமா? யாரை பார்த்து என்ன பேசுவது? தவறு, மிகப்பெரிய தவறு. சுவாமிகள் எப்படிப்பட்டவர்? அவரை பார்த்தா இப்படி பேசியிருக்கிறாள். சுவாமி, நானும் தடுத்து பார்த்தேன். அவள் கேட்கவில்லை. அவள் மனதில் இருந்த எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து விட்டாள். இதற்காக தஞ்சா தண்டிக்கப்படுகிறாளோ இல்லையோ, அவசியம் கண்டிக்கப்பட வேண்டும். இப்போதுதான் சுவாமிகள் கூறியதன் அர்த்தம் எனக்கு விளங்குகிறது. இன்றைய இளைஞர்களை பற்றி அவர் வருந்திக் கொண்டிருந்தார். சுவாமி, நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள். நானும் அவளுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் அவள் சின்ன பெண்தானே, அறியாமையில் ஏதோ சொல்லிவிட்டாள். இல்லை ஜானகி, திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் பரந்த மனது. அவர் இதை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிட்டார். ஆனால் மீண்டும் இதே போல் ஒரு சம்பவம் நிகழவே கூடாது. அதற்கு தக்க நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். என்ன சுவாமி, என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் சென்று தஞ்சாவை ஏதாவது கடிந்து கொள்ளாதீர்கள். அவளிடம் இதை பற்றி நான் பேசப் போவதில்லை. ஆனால் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறேன். பொதுவாகவே பெரியவர்களை அவமதித்து பேசுவது தவறு. அதுவும் திருக்கச்சி நம்பி சுவாமிகளைப் போல் உள்ளவர்களிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை அவளுக்கு உணர்த்துகிறேன். ஹே அமானுஷ்ய சக்தியே, நீ குறிப்பிட்டது போல் என்னுள் விசேஷ சக்தி இருப்பதாக அடியேன் நினைக்கவில்லை. இருப்பினும் நீ சொல்வது போல் அடியேனின் பாதம் பட்டால் அமுதினிக்கு நல்லது நடக்கும் என்னும் பட்சத்தில் அடியேன் இதற்கு சம்மதிக்கிறேன். நீயும் வாக்கு தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து தங்கள் திருப்பாதங்களை என் சிரசின் மீது வையுங்கள். கருணை காட்டுங்கள். வரதார்ப்பணம். தலைக்கணத்துக்கள் குழம்பு சாதி சோதி தோற்றமாய் நிலைக்கணங்கள் காண வந்து நிற்றியேலும் நீடிரும் கலைக்கணங்கள் சொற்பொருள் கருத்தினால் நினைக்கொணா மலைக்கணங்கள் போல் உணர்த்தும் மாட்சி நிந்தன் மாட்சியே. மாட்சி நிந்தன் மாட்சியே.
வா வரதா. என்ன வரதா, ஏன் இப்படி சொல்கிறாய்? ஏன் இந்த அதிர்ச்சி திருக்கச்சி? நான் என்ன சொல்லிவிட்டேன்? மாச்சி நிந்தன் மாச்சியே என்றேன். பெருமையாவது உனது பெருமையே என்றேன். இதில் ஒரு தவறும் இல்லையே திருக்கச்சி. என்ன வரதா இது? அடியேன் உன் பெருமையே பெருமை என்று உனது மாட்சியை பற்றி அடியேன் பின்பற்றுபவரான திருமழிசை பிரான் பாடிய பாசுரத்தை பாடி உன்னை துதிக்க, நீயோ அந்த பாசுரத்தின் பொருளாக இந்த கடையேனை சொல்லுவது தகுமா வரதா? நிச்சயம் தகும் திருக்கச்சி. நீ மிகுந்த பெருமை உடையவன் தானே. நீ செய்யும் பக்தியினால் தானே எனக்கும் பெருமை, எனக்கும் புகழ். நீ குறிப்பிட்டாயே திருமலிசை பிரான் என்று. அவர் என்மேல் ஒரு பாசுரத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? இன்றாக நாளையே ஆக இனி சிறிது நின்றாக நின்னருள் பாலதே நன்றாக நான் உன்னை அன்றி இலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை இன்றி இலை என்று பாடினார். அதாவது இப்பாசுரத்தின் இறுதி அடிகளில் நான் உன்னை அன்றி இல்லை, நீயும் என்னை விட்டு ஒருபோதும் இருக்கப் போவதில்லை என்று மார்த்தட்டி பாடியிருக்கிறார். அது வாஸ்தவமான வார்த்தைகள் தானே. என் உடைமைகளான ஆழ்வார்கள் எனக்கு பெருமை சேர்ப்பவர்கள் ஆயிற்றே. அவ்வகையில் நீயும் எனக்கு பெருமை சேர்த்தவன் தானே திருக்கச்சி. வரதா, உன்னோடு வாதிட்டு யாரால் வெல்ல முடியும்? ஏன் முடியாது திருக்கச்சி? நீ என்னுடன் கூடியிருப்பவனாயிற்றே. கூடியவர்களிடம் தோற்பவனாயிற்றே இந்த வரதன். வரதா, நீ ஏதேதோ மகத்தான விஷயங்களை சொல்கிறாய். ஆனால் அதை இந்த அடியேனின் மந்த புத்தியால் உணர முடியவில்லை. எது எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்த பெருமைக்கும் உரியவன் நீ வரதா. அதைத்தான் உள்ளுணர்ந்து அடியேன் பாடிக்கொண்டிருந்தேன். சரி, நீ சொன்னதை நான் ஏற்றேன். எதை நினைத்து நீ என் பெருமையை கொண்டாடி கொண்டிருந்தாய்? என்ன வரதா, இதை அடியேன் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? அன்று நீ அடியேனிடம் சொன்னாயே, பிரம்ம ரட்சசு என்ற ஒன்றை கொண்டு இருவருக்கு உயர்வை தரப்போகிறேன் என்று. அதற்கான விடையை இப்போது அடியேன் உணரப்பெற்றேன் வரதா. இருள் சூழ்ந்திருந்த அமுதினியின் வாழ்வில் அருள் சூழ்ந்து புது பிறவியை அடையும்படி செய்தாய். இருளகற்றும் அகல் விளக்காம் ராமானுஜனை பகல் விளக்காம் பகலவன் சூரியனை போன்று சுடர்விட்டு எங்கும் யாரும் காணும் வண்ணம் பேசிக் கொண்டாடும் வண்ணம் ஒரு உயர்வான நிலைக்கு உயர்த்தினாய். ஒன்றை கொண்டு பலவற்றை சாதிக்கும் உன் பெருமையை யாரால் உணர முடியும்? உன்னை போன்ற உன்னத பக்தர்களால் தான் உணர முடியும் திருக்கச்சி. நான் முன்பே சொன்னது போல் உயர்ந்த பாகவத உத்தமர்களால் அன்றோ என் பெருமை உலகிற்கு உணர்த்தப்படுகிறது. இகத்திலும் சரி, பரமான வைகுண்டத்திலும் சரி, நான் தனித்து இருப்பதால் என்ன பயன், என்ன பெருமை? அங்கு நித்திய சூரிகளை போன்று இங்கு உன்னை போன்ற சிரோன்மணிகளுடன் சேர்ந்து நான் இருப்பதில் தானே எனக்கு ஆனந்தம், பெருமை எல்லாம். என்றும் பிரியாத இந்த உறவு முறை நித்திய சாஸ்வதமாயிற்றே. என்றும் கைங்கரியத்தை வேறாக நினைப்பது ஜீவாத்மாக்களின் பெருவிருப்பு என்றால், அதை இவ்வுலகத்திலும் பரம பதத்திலும் அளித்து களிப்புறுவதுதானே இந்த வரதனின் பெருவிருப்பு. திருக்கச்சி, பக்தர்கள் என்றென்றும் சேவகம் செய்து துதி பாடுவதும் அதை உகந்து ஏற்று நான் பணி கொள்வதும் எக்காலத்திலும் அழியாத நிகழ்வு. இதை தவிர ஆனந்தத்தை அளிப்பது எனக்கு வேறு எது இருக்க முடியும்? எனவே என் பெருமையே உன் பெருமை, உன் ஏற்றமே என் ஏற்றம். ராமானுஜனுக்கு ஒரு ஏற்றம் ஏற்பட்டதில் உன் பங்கும் இருக்கிறது திருக்கச்சி. காரணம் இல்லாமல் காரியமில்லை. இப்போது நீ அதை நன்கு உணர்ந்திருப்பாய். அதே சமயத்தில் எந்த சூழ்நிலையிலும் ஒரு பக்தன் நம்பிக்கையை இழந்து தவறான வழியில் போகக்கூடாது என்று நான் உணர்த்தி இருக்கிறேன். உண்மைதான் வரதா. உன்னிடம் பக்தி கொண்டிருந்த தட்சிணாமூர்த்தி மாயை எனும் காற்றால் அலைக்கழிக்கப்பட்டு சம்பூர்ணம் எனும் சூழ்ச்சியால் மாறுபட்ட ஒரு வழியில் சென்று உனை விடுத்து யாதவ பிரகாசரை நாடினார். பொதுவாக ஒரு மனிதரிடம் உறவு கொண்டவன் அவரை விடுத்து மற்றவரிடம் செல்லும் பொழுது அவன்தானே என்னை விட்டு சென்றான், பிறகு நான் எதற்கு அவனிடம் போக வேண்டும் என்று அவனை கைவிட்டு விடுவார். ஆனால் நீயோ தட்சிணாமூர்த்தி தடம் மாறி சென்றாலும் ஒரு காலத்தில் நம்மிடம் பக்தி கொண்டவன் ஆயிற்றே, அவனுடைய மகள் நமக்கு பல கைங்கரியங்களை செய்தவள் ஆயிற்றே என்பதை மனதில் கொண்டு கருணையை பொழிந்து அவருடைய வாழ்வையும் அவருடைய மகள் அமுதினி வாழ்வையும் உயர்த்தி விட்டாய். இன்னல்களிலிருந்து அவர்களை காப்பாற்றி விட்டாய். நீ பக்த வத்சலன் என்பதை அனைவருக்கும் உணர்த்தி விட்டாய். அக்கிஞ்சனர்களையும் அரவணைக்கும் ஆரா அமுதன் நீ என்பதை நிரூபித்து விட்டாய்.
ஆழ்வார்கள் கொண்ட ஆழ்ந்த பக்தியும் அடியேன் பாடிய பாசுரத்தின் ஆழ் பொருளும் இப்போது அடியேனுக்கு நன்கு விளங்கிற்று வரதா. ஜீவாத்மா உன்னிடம் கொள்ள வேண்டிய பக்தியானது ஓர் உன்னதமான பதிவிரதை தன் பர்த்தாவான கணவனிடம் காட்டும் அளவில்லா கற்பு நிலைக்கு ஒப்பானது. மனைவி அந்த கணவனிடம் காட்டும் நம்பிக்கையும் உள்ள உறுதியும் போன்று ஒரு அனன்யமான பக்தி பக்தனுக்கு உன்னிடம் மிக மிக அவசியமானது. அப்படிப்பட்ட அசைக்க முடியாத பக்தியை அடியேன் என்றென்றும் உன்னிடம் கொள்ள அருள் புரிய வேண்டும் வரதா. இதுவே இந்த அடியவன் உன்னிடம் வைக்கும் விண்ணப்பம். அதை பற்றி நீ சிறிதும் கவலை கொள்ள வேண்டாம் திருக்கச்சி. நீ என்னோடு கொண்டுள்ள சம்பந்தம் நித்தியமானது. அதுபோல் உனக்கும் ராமானுஜனுக்கும் உள்ள சம்பந்தம், இந்த தொடர்பு என்றும் ஏற்றம் வாய்ந்தது, எக்காலத்திலும் முடிவு பெறாதது. வரதா, நீ இதை சொல்லும் போதுதான் உன்னிடம் வேறொரு விஷயத்தை பற்றி கேட்க வேண்டும் என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. என்ன திருக்கச்சி அது? ராமானுஜனின் ஒவ்வொரு ஏற்றத்தையும் கவனத்தில் கொண்டு அடியேன் செயல்பட்டாலும் அவனுடைய பாரியால் தஞ்சமாம்பாள் அதை உணராமல் அடியேனிடம் பகைமை பாராட்டுவதாக தோன்றுகிறது. அதற்கு காரணம் இருக்கிறது திருக்கச்சி. பெண்கள் பொதுவாகவே தங்கள் குடும்பம், தங்கள் கணவன், தங்களுடைய குடும்ப நலன் என்று அதையே யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. அதை ஒட்டியே தன் கணவன் செயல்பட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அதைத்தான் தஞ்சாவும் எண்ணுகிறாள். அவள் நிலையில்தான் அத்தனை இல்லத்தரசிகளும் இருக்கிறார்கள். தஞ்சா அப்படி இருப்பதில் ஒரு தவறும் இல்லையே. அப்படி என்றால் அடியேன் ராமானுஜனுக்கு வழங்கிய அறிவுரைகள், அடியேன் அவனுக்கு காட்டிய வழி தவறு என்று நீ நினைக்கிறாயா? சராசரி மனிதர்களைப் போன்று குடும்ப நலன், அதை ஒட்டிய திரவிய சம்பாத்தியம் என்று இது போன்ற ஒரு குறுகிய வட்டத்தில் ராமானுஜன் சஞ்சரிக்க கூடாது என்று அடியேன் நினைப்பது தவறா வரதா? நீயே சொல். தற்போது அமுதினியின் விஷயத்தில் எவ்வளவு பெரிய மேன்மையை, ஒரு ஏற்றத்தை ராமானுஜனுக்கு கொடுத்து நீ ஒரு உயர்ந்த நிலையில் அவனை வைத்திருக்கிறாய். இதைத்தானே அடியேனும் எதிர்பார்க்கிறேன். இது தகாது என்று நீயா சொல்கிறாய் வரதா? நாளை ராமானுஜனுக்கு தன்னிகரில்லா ஒரு பெருமை வரும் பொழுது அது அவனுடைய பாரியாளுக்கும் அல்லவா சென்று சேரப்போகிறது. எல்லாம் சரிதான் திருக்கச்சி. உன் வார்த்தைகளை நான் முழுக்க முழுக்க ஒப்புக்கொள்கிறேன். நீ நடந்து கொண்ட விதத்தை பற்றி நான் குறை ஏதும் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் நீ ராமானுஜனுக்கு சொன்ன வார்த்தைகளைத்தான் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். அன்றாட தேவைக்காகத்தான் வாழ்க்கை என்று இல்லாமல் பகவத் சேவைக்காகத்தான் நம்முடைய வாழ்க்கை என்று மற்றவர்களுக்கு நீ போதிக்க வேண்டும். இதைத்தான் பிற்காலத்தில் ராமானுஜன் மற்றவர்களுக்கு சொல்ல போகிறான். இன்னொன்றையும் கவனமாக கேள். அமுதினி சில ஆண்டுகள் சிரமத்தை அனுபவித்தது விதி என்றால், உன்மேல் தஞ்சாவிற்கு ஏற்பட்டுள்ள பிணக்கும் மனக்கசப்பும் விதி என்றுதான் சொல்ல வேண்டும். இதை பயன்படுத்தி ராமானுஜன் தன் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல போகிறான். வரதா, நீ சொல்வது அடியேனுக்கு ஒன்றும் புரியவில்லையே. தஞ்சாவிற்கும் அடியேனுக்கும் ஏற்பட்டிருக்கும் பிணக்கின் மூலம் ராமானுஜனை அடுத்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறாயா? ஆமாம். ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையில் சேர்கிறது. பல சூழ்நிலையால் பிரிகிறது. சேர்வதற்கு ஒரு காரணம் இருப்பது போல் பிரிவதற்கும் ஒரு காரணம் இருக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ள வேண்டிய பல நிகழ்வுகள் ராமானுஜனுக்கு சம்பந்தம் ஏற்படுத்த போகிறது. ராமானுஜன் அடுத்தடுத்த நிலைக்கு செல்ல வேண்டிய ஒவ்வொரு படியும் நீ தேர்ந்தெடுத்து தந்ததாகத்தான் இருக்க போகிறது. இதை செயல்படுத்துவதில் உனக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்கள், இடர்பாடுகள், இவை அனைத்தையும் தற்காலிகமாக நீ உன் மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கொள். இது ஒரு பரம ரகசியம். இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஒரு அற்புதமான ஏற்பாடு. அதனால் உனக்கும் தஞ்சாவிற்கும் ஏற்படக்கூடிய மனக்கசப்பை பற்றி நீ எதையும் யோசிக்க வேண்டாம். இதன் மூலமாக ராமானுஜனுக்கு ஏற்பட போகும் ஏற்றத்தை பற்றி மட்டுமே நீ யோசி. அனைத்தும் விதிப்படி நடக்க இருக்கிறது. அதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். அப்படி விதிப்படி நடக்கும் செயல்களின்படி என் பக்தர்களான உங்களுக்கு ஒரு உயர்வை தருவதான, மாற்றத்தை தருவதாக ஒரு பொறுப்பாக உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். நாளைய வரலாறு
ராமானுஜனை போற்றி துதிக்கும் போது அதில் உன் ஏற்றமும் போற்றி புகழப்படும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை திருக்கட்சி. பட்டரே, வரும் கார்த்திகை மாதத்தில் திருமங்கையாழ்வாரின் திருநக்ஷத்திரம் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் வர இருக்கிறது. அந்த திருநக்ஷத்திர மகோத்சவம் நன்கு நடைபெற வேண்டும் பட்டரே. தங்களின் சித்தப்படியே சுவாமி. கோயில் அதிகாரி ஊரிலிருந்து வந்தவுடன் மறக்காமல் அவரிடம் தெரிவித்து விடுங்கள். அப்படியே செய்து விடுகிறேன் சுவாமி. குறுநில மன்னனாகவும் பிறகு பக்தியில் சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவராகவும் திகழ்ந்த திருமங்கை ஆழ்வார் ஒரு சூழ்நிலையில் இந்த வரதனால் பெரும் இன்னலில் இருந்து காப்பாற்றப்பட்டார். அது என்ன நிகழ்வு சுவாமி? ஒரு காலத்தில் சோழ மன்னன் தனக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை குறித்த தவணைக்குள் செலுத்தாததால் அப்போது மன்னராக பரிபாலித்த திருமங்கை ஆழ்வாரை சிறைப்படுத்தினான். சிறையில் இருந்த திருமங்கை மன்னனான ஆழ்வார் 3 நாட்கள் உணவு உண்ணாமல் வருந்தி எம்பெருமானை நினைத்தபடி இருக்க அவர் கனவில் நம் பேரருளாளன் வரதன் தோன்றினான். பிரசன்னமாகிய வரதன், பரகாலரே, திருமங்கை மன்னரே, காஞ்சியம்பதிக்கு வருக, நிதியை பெருக, கவலையை விடுக என்று திருவாய் மலர்ந்தருளினான். இதை மன்னரிடம் தெரிவித்து சிறை காவலர்களுடன் காஞ்சியம்பதிக்கு வந்து வரதனின் திருவடிவாரத்தில் துதித்தார். அன்று மீண்டும் கனவில் தோன்றிய வரதன் தன் அபயஹஸ்த முத்திரையின் மூலம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டிக்காட்ட அரசர் பிரதானிகள் முதற்கொண்டு புடைசூழ வேகவதி நதிக்கரைக்கு வந்து வரதன் குறிப்பிட்ட இடத்தில் நிலத்தை தோண்டச் செய்ய பெரும் நிதிக்குவியல் கிடைத்தது. சோழ மன்னனும் திருமங்கை ஆழ்வாரின் பெருமையை உணர்ந்து வரிப்பணம் எவ்வளவோ அதற்குண்டான தொகையை மட்டும் அந்நிதியிலிருந்து எடுத்துக்கொண்டு மீதியை ஆழ்வாரிடமே கொடுத்து சிரம் தாழ்த்தி வணங்கி புறப்பட்டார். இப்படி வரதனால் அருளப்பட்ட எஞ்சிய நிதிக்குவியலை வரதனுக்கும் பாகவத ஆராதனைக்கும் பயன்படுத்தினார் திருமங்கை ஆழ்வார். ஆஹா, என்னே வரதனின் பெருங்கருணை! ஆழ்வாரின் மேல்தான் எப்படிப்பட்ட கரிசனம்! ஆம்பட்டரே, பிறர்க்கென வாழும் உத்தமர்களுக்கு என்றும் வசமானவன் வரதன். பிரம்ம ருத்ராதி தேவர்களுக்கும் தலைவன் தேவாதி ராஜன். அவன் உகந்த திருமங்கை ஆழ்வாரின் கார்த்திகை மாத திருக்கார்த்திகை நட்சத்திர திரு அவதார உற்சவம் எந்த குறைவும் இல்லாமல் நிறைவாக நடைபெற வேண்டும் பட்டரே. அதற்கென்ன சுவாமி, தங்களின் திருவுள்ளப்படி நிச்சயம் நன்கு நடைபெறும். இதை கோவிலுக்கு வரும் சேவார்த்திகள் அனைவருக்கும் தெரிவித்து விடுகிறேன். மொத்தத்தில் கோவில் சம்பந்தமாக உற்சவாதிகளை பேசியதில் தங்கள் முகத்தில் பழைய பொழிவு திரும்பிவிட்டது. என்ன பட்டரே, திடீரென்று உள்ளர்த்தத்தை வைத்து ஏதேதோ பேசுகிறீர்கள்? உள்ளார்த்தமாக அடியேன் எதுவும் பேசவில்லை சுவாமி, உள்ளதைத்தான் சொன்னேன். ராமானுஜனின் பாரியாள் தங்களிடம் சம்பாஷித்த பின் தாங்கள் மிகவும் முகவாட்டத்துடன் காணப்பட்டீர்கள். இன்று அது நீங்கி பழைய பொலிவோடு இருக்கிறீர்கள் என்றேன். ஓ, தஞ்சாவின் விஷயத்தை சொல்கிறீர்களா? ஆம். என்னவோ சட்டென்று இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துவிட்டது. நிகழ்ந்ததோடு அல்லாமல் அதன் தாக்கமும் சுவடும் மனதில் சில காலங்கள் தங்கிவிட்டது, அவ்வளவுதான். பட்டரே, யார் அந்த பெண்? ஓ, அவளா? அவள்தான் பிரம்மரட்சசால் பீடிக்கப்பட்டு ராமானுஜரால் அனுகிரகிக்கப்பட்ட தட்சிணாமூர்த்தியின் அருந்தவ புதல்வி அமுதினி. ஆஹா, கண்களை கவரும் வண்ணமிகு கோலம். அமுதினி, சுவாமி யார் என்று உனக்கு தெரியாதல்லவா? இவர்தான் சாக்ஷாத் திருக்கச்சி நம்பி சுவாமிகள். சுவாமி, தங்களுக்கு இந்த அடியவளின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். திருக்கோயில் பகுதியாக இருப்பதால் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய இயலவில்லை. அடியவளின் அநேக நமஸ்காரங்களை மானசீகமாக தங்களின் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏற்று இந்த எளியவளை அனுகிரகிக்க வேண்டும். இந்த வரதனின் ஆசிகள் உனக்கு பூரணமாக இருக்கிறது அம்மா.
எவ்வளவு பெரிய தோஷத்திலிருந்து நீ விடுபட்டு வந்திருக்கிறாய் தெரியுமா? அதற்கு கைப்படைத்த பயனாய் அந்த வரதனை கைகூப்பி தொழுது உன் நன்றியை அவனுக்கு வெளிப்படுத்துவதுதான் முறை. தங்களை தொழுவதும் முறைதானே சுவாமி? வந்தனங்கள் நம்பி சுவாமிகளே. வந்தனம். வந்தனம் பட்டரே. வந்தனம். நம்பி சுவாமிகளே, அமுதினி தங்களின் அனுக்கிரகத்தையும் ஆசையையும் யாசித்தது மிகவும் சரியே. ஒப்பற்ற பாகவதர்களின் நல்லாசியை பெற்றாலன்றோ வரதனும் குளிர்ந்து அருள்பாலிப்பான். சரியாகச் சொன்னீர்கள் தட்சிணாமூர்த்தி. அமுதினியின் நிலை கண்டு நம்பி சுவாமிகள் மிகவும் பதைபதைத்து விட்டார். அவருடைய பதைபதைப்பை அறிந்ததும் வரதனுக்கு பொறுக்குமா? ஆகையால்தான் தகுந்த சிரேஷ்டர் ஒருவர் மூலமாக இவள் வாழ்க்கையை சீர்படுத்தி விட்டான் வரதன். தங்கள் வாழ்விலும் வசந்தத்தை அருளிவிட்டான். பட்டர் சொன்னதில் ஒரு பேருண்மை புதிந்திருக்கிறது. சிரேஷ்டர் ஒருவர் என்றாரே, அந்த ராமானுஜனின் பாத கமலம் உமது பெண்ணின் சிரசில் மகுடமாய் அலங்கரித்து விட்டது. பிறகு அடியேனின் ஆசியால் ஆகப் போவது என்ன இருக்கிறது? நடந்த நிகழ்வின் மூலம் நமக்கும் சில துர்புத்தி உடையவர்களுக்கும் ராமானுஜன் யார் என்பதையும், கலிகால இருளை அகற்றும் ஒப்பற்ற சூரியன் ராமானுஜன் என்பதையும் வரதன் அனைவருக்கும் உணர்த்திவிட்டான். ராமானுஜனே தங்களது புகழுரைக்கும் போற்றுதலுக்கும் உரியவனாவான். அடக்கத்தில் தாங்களும் ராமானுஜரும் ஒருவரை ஒருவர் மிஞ்சிவிட்டீர்கள். அவரும் அனைத்திற்கும் தாங்களும் வரதனுமே காரணம் என்கிறார். தாங்களோ ராமானுஜரை முன்னிறுத்துகிறீர்கள். தங்கள் இருவரின் கருணையால் இருண்டு கிடந்த இவளின் வாழ்வு விடிந்து விட்டது. எங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் கிடைத்தது. தாயே, வரதன் இருக்க வருத்தமேன்? அவனல்லவோ தங்கத்தை தணலிலிட்டு மேலும் மினுமினுப்பாக்குவது போல் பக்தர்கள் ஒவ்வொருவரின் பிறப்பையும் பயனுள்ளதாக்குகிறான். தாங்கள் உண்மையை ஓங்கி ஒலிப்பவர். இருப்பினும் வரதன் வெறும் கண்களுக்கு புலனாவதில்லையே. தங்களைப் போன்ற உத்தமர்கள் மூலம்தானே தன்னை வெளிக்காட்டிக் கொள்கிறார். அவ்வகையில் தங்களின் உபகாரம் அளவிட முடியாதது சுவாமி. தாயே, அடியேன் வரதனின் சேவகன். பேரொருளாளன் தனக்கே உரித்தான வாத்சல்யத்தால் அடியேனையும் ஒரு கருவியாக்கிக் கொண்டிருக்கிறான். வேறு என்ன சொல்ல முடியும்? அடியேனுக்கு கிடைத்திருக்கும் இவ்வாழ்வு என்றும் பிறர் பயன்படி இருக்க வேண்டும் என்றே அந்த மாயவனை பிரார்த்திக்கிறேன். சுவாமி, ஏன் சஞ்சலப்படுகிறீர்கள்? அதை அந்த வரதன் பொறுக்க மாட்டான். பலரது வாழ்வை செம்மைப்படுத்தவே அந்த வரதன் தங்களை எங்கள் முன் தென்படும்படி வைத்திருக்கிறான். சரி பட்டரே, இவர்களை வரதனின் சன்னதிக்கு அழைத்துச் செல்லுங்கள். இவர்கள் தங்கள் நன்றிகளை அவனின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கட்டும். உத்தரவு சுவாமி. வாருங்கள் தட்சிணாமூர்த்தி, வாருங்கள் தாயே. அமுதினி, உன் கோலமிடும் கைங்கரியத்தை முடித்து விட்டாய் அல்லவா? முடித்து விட்டேன் சுவாமி. சரி, அப்படியானால் நீயும் வா. வரதனும் உன்னை காண ஆவலுடன் காத்திருக்கிறான். ராமானுஜனின் பாதம் பட்டவர்களை கண்டால் அவன் பூரிப்பு பன்மடங்காகும். வாருங்கள், போகலாம். யாராலும் வெளியேற்ற முடியாத பிரம்ம ரட்சஸை என்னை வைத்துக் கொண்டு நீ விலகி ஓடச் செய்திருக்கிறாய். இப்படி நீ என்னை தொடர்ந்து விரோதித்தே வருகிறாய். இது ஒரு சிஷ்யனுக்கு அழகோ? உனக்கு ஏற்கனவே மந்திர வித்தைகள் தெரியும் என்பதை என்னிடம் நீ மறைத்திருக்கிறாய். ராமானுஜா, இந்த விஷயத்தில் திருக்கச்சி நம்பி சம்பந்தப்பட்டிருக்கிறானா? அப்படி என்றால் இது ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சியா? அதில் நான் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறேனா? நீ உன் போக்கில் போ, நான் என் வழியில் போகிறேன். நானும் உன்னிடம் குறுக்கிடப் போவதில்லை, நீயும் என்னிடம் குறுக்கிட வேண்டாம். நான் கொடுக்கும் விளக்கம் உனக்கு ஏற்புடையதாக இல்லையா? நீ உன் மனதில் தோன்றியபடியே வைத்துக்கொள். என்னிடம் தர்க்கம் என்பது வேண்டாம்.
சுவாமி, அடியேன் தாசன். ம். ராமானுஜா, அந்தி சாய்ந்து வந்திருக்கிறாய், அகத்திற்கு செல்லவில்லையா? மனதில் சற்று சங்கடம் சுவாமி. தங்களை தரிசித்தால் தீர்ந்து போகும் என்று வந்தேன். ம். உட்கார் ராமானுஜா. ம். மேலே உட்கார். பரவாயில்லை, உட்கார். என்ன சங்கடம் ராமானுஜா? அகத்திலா அல்லது பாடசாலையிலா? பாடசாலையில்தான் சுவாமி. பாடசாலையிலா? என்ன சொல்கிறாய் ராமானுஜா? உன் பாடசாலை ஆசான் யாதவ பிரகாசரோடு சென்று அரும்பெரும் காரியத்தை செய்திருக்கிறாய். நீ பிரம்மரட்சசையை அனுகிரகித்திருக்கிறாய். அது உன்னத நிலையை அடைந்து ஓடியிருக்கிறது. பிரம்மரக்ஷஸ் என்னவோ இடம் தெரியாமல் ஓடிவிட்டது உண்மைதான் சுவாமி. ஆனால் அதனால் தனக்கு அவமானம் ஏற்பட்டு விட்டதாக எண்ணுகிறார் யாதவ பிரகாச சுவாமிகள். ஓ, இன்னும் அதை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறாரா யாதவ பிரகாசர்? ஏன், தன் சிஷ்யன் ஒருவன் மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியதை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்ள தெரியவில்லையா அவருக்கு? அப்படியே பார்த்தாலும் அவர் பட்ட அவமானத்திற்கு நீ எப்படி காரணமாக முடியும்? பிரம்மரட்சசுதானே அவரை அவமானப்படுத்தி இருக்கிறது. யாதவ பிரகாசர் தன் பூர்வ ஜென்மத்தில் ஒரு உடும்பாக பிறந்ததற்கு நீ பொறுப்பாளி அல்லவே ராமானுஜா? அதையெல்லாம் அவர் சிந்தித்து பார்த்ததாக தெரியவில்லையே சுவாமி. வேண்டா வெறுப்பாக அடியேனை பார்க்கிறார். இன்னும் சொல்லப் போனால் அடியேனிடம் உரையாடுவதையே தவிர்க்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் அவரது அவநம்பிக்கைக்கும் அதிருப்திக்கும் அடியேன் காரணமாகிவிட்டேனோ என்று மனம் பதபதைக்கிறது. ஆசானின் நம்பிக்கையை எப்படி பெறுவது, அவரை எவ்விதத்தில் திருப்திப்படுத்த முடியும் என்றே தெரியாமல் குழம்பியிருக்கிறேன் சுவாமி. அதனால் பாடசாலைக்கும் செல்ல தைரியமில்லாமல் இருக்கிறேன் சுவாமி. அடியேனை பார்க்க விரும்பாத அவரை எங்கனம் அடியேனால் நேருக்கு நேர் சந்திக்க முடியும்? ராமானுஜா, நீ இப்படி பேசுவது அடியேனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீ வருத்தப்படுவதும் அவசியமின்றி இப்படி அஞ்சுவதும் தேவையற்றது. உன்னால் நடைபெற்ற நிகழ்வு ஒரு அற்புத செயல். அது வரதனின் திருவருளால் உன் மூலம் நடந்த ஓர் ஒப்பற்ற செயல். இதில் வருத்தம் கொள்வதற்கோ மன சங்கடம் அடைவதற்கோ அவசியமே இல்லை. அகங்காரத்தின் உச்சத்தில் இருக்கும் உன் ஆசானான யாதவ பிரகாசரை நீ திருப்திப்படுத்த முயற்சித்தால் எல்லாம் வல்ல வரதனின் அதிருப்திக்கு நீ ஆளாக வேண்டியிருக்கும். அதனால் தேவையற்ற குழப்பத்திற்கு நீ ஆளாக வேண்டிய அவசியமே இல்லை. வரதனின் திருவுள்ளப்படி ஒரு கருவியாக நாம் செயல்பட்டோம் என்ற வகையில் நீ சந்தோஷம் கொள். தாங்கள் வலியுறுத்தும் விஷயம் அடியேனுக்கு புரிகிறது சுவாமி. இருப்பினும் அவரது அவமானத்திற்கு அடியேன் காரணமல்ல என்று அவர் உணரவில்லையே. உணரவில்லைதான். அவர் உணரும் நிலையிலும் இல்லைதான். விபரீத ஞானமும் கர்வமும் அவர் கண்களை மறைக்கிறது. நீ செய்த அற்புத செயல் மூலம் மிகப்பெரிய இக்கட்டிலிருந்து நீ அவரை காப்பாற்றியிருக்கிறாய். இதை நிச்சயம் என்றேனும் ஒரு நாள் யாதவ பிரகாசர் உணருவார். அப்போது உன் மகிமையை நினைத்து உள்ளம் கரைவார். பெரிதும் உகந்து உன்னை கொண்டாடி மகிழ்வார். இது நிச்சயம் ஒரு நாள் நடக்கத்தான் போகிறது ராமானுஜா. அப்போது தன் செயலுக்காக யாதவ பிரகாசர் நிச்சயம் வெட்கி தலைகுனிவார். இப்பொழுது நடைபெற்ற சம்பவமே வரதன் அவருடைய அகங்காரத்திற்கு கொடுத்த ஒரு மருந்துதான். கசப்பு மருந்து. ஏற்கனவே நோயால் அவதிப்படும் ஒருவருக்கு மருந்து கொடுக்கும் வைத்தியர் இது கசப்பு மருந்தாக இருக்கிறதே, இவருக்கு எப்படி இதை கொடுப்பது என்று யோசிப்பதில்லை. இது எப்படியும் நோயாளியின் வியாதியை தீர்க்கப்பட வேண்டும் என்றுதான் வைத்தியர் தன் முயற்சியை செய்வார். இதில் எந்த தவறுமே இல்லை. வைத்திய சாஸ்திரப்படி ஒன்றை சொல்வார்கள், நீர்க்கப்படாத நஞ்சு ஆளை கொன்றுவிடும், நீர்க்கப்பட்ட நஞ்சு நோயை கொன்றுவிடும் என்று. அதன்படி யாதவரின் மனதிற்கு ஒவ்வாத சில சம்பவங்களை கசப்பு மருந்துகளாக அந்த வரதனே உன்மூலம் கொடுத்திருக்கிறார். யாதவரின் அகங்காரம் எனும் நோயை கொள்வதற்காக. நீ இப்படி எடுத்துக்கொள் ராமானுஜா. அதாவது ஒரு அரசர் ஒரு குற்றத்திற்காக ஒரு குற்றவாளிக்கு தண்டனை அளிக்கும் பொழுது ஒருவனுக்கு பாதிப்பும் மற்றவனுக்கு நியாயமும் நீதியும் கிடைப்பது இயல்புதானே. உன் உதாரண குணத்திற்கும் பண்பிற்கும் நியாயமான மதிப்பும் மரியாதையும் கிடைத்திருக்கிறது. யாதவரின் அகங்காரத்திற்கு தக்க சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வரதனின் ஒரு திருவிளையாடல், அவ்வளவுதான். வரதனின் தீர்ப்பு என்றுமே நியாயமானதும் நீதியானதும் ஆகும். அதில் அடியேனுக்கு எள்ளளவும் சந்தேகமோ ஐயமோ இல்லை சுவாமி. தன்னிலை இழந்து பிரம்மரட்சசால் பீடிக்கப்பட்ட அமுதினிக்கு
வரதனின் அருளால் புதுவாழ்வு கிடைத்தது. சரியாகச் சொன்னாய் ராமானுஜா. உன் குருநாதர் எதிர்கொண்ட அவமானம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனால் உனக்கேற்பட்ட மனக்கஷ்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதற்கிடையில் வரதனின் பக்தை தன் நீண்ட நாள் அவஸ்தையிலிருந்து மீண்டிருக்கிறாளே என்று பெருமிதம் கொள்ள வேண்டாமா? அமுதினி முன்பு போல் வரதனுக்கு பிரியமான சேவகியாக மாறி பல கைங்கரியங்களை செய்யப் போகிறாள் என்று பேர்வகை அடைய வேண்டாமா? அதை நீ எண்ணி பார்த்தால் இப்பொழுது உன் மனதில் இருக்கும் சங்கடம் காணாமல் போய்விடும். துன்பமுற்ற ஒரு ஆத்மாவின் மீது இறக்கப்பட்டு அதன் துயர் துடைத்து இன்பம் கொள்ளும்படி செய்வதும், அதற்காக தனக்கு வரும் உபாதைகளை பொருட்படுத்தாமல் இருப்பதும் தான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரின் லட்சணமே. இதை நன்கு உணர்ந்தவனாயிற்றே நீ. எனவே யாதவ பிரகாசரின் செய்கையை பற்றி நீ கவலை கொள்ளாமல் உன் அகத்திற்கு செல் ராமானுஜா. நாளை காலை முதல் எந்தவித தயக்கமும் இன்றி பாடசாலைக்கும் சென்று வா. சுவாமி, பல அரிய கருத்துக்களை எடுத்துக் கூறி அடியேனின் இயல்பு நிலையை உணர வைத்தீர்கள். அதற்கு அடியேன் என்றென்றும் உங்களுக்கு நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். அடியேன் மனது தெளிவு பெற்றது சுவாமி. பிறகென்ன ராமானுஜா, நீ புது தெம்போடு நாளை பாடசாலைக்கு செல். இனி ஒரு முறை இதுபோன்ற மனக்குழப்பங்களுக்கு ஆளாகி பாடசாலைக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு முடிவிற்கு வந்து விடாதே. எந்த ஒரு காரியத்தையும் வரதனுக்கு அர்ப்பணமாக செய்துவிடு. அந்த வரதனின் திருவருள் என்றும் உனக்கு உண்டு. தங்களை அடியேனின் மனதில் ஆச்சாரிய ஸ்தானத்தில் வைத்து பூஜிப்பது மிகச் சரியானது என்றும் புரிந்தது. அடியேன் புறப்படுகிறேன். உத்தரவு தாருங்கள். ராமானுஜா, இது போன்ற பல சோதனைகள் உன் வாழ்வில் ஏற்படும். ஆனால் அவை அனைத்தும் ஒரு நாள் சாதனைகளாக மாறும். இதை என்றென்றும் உன் மனதில் வைத்துக்கொள். சரி சுவாமி. தாசன் அடியேன். சென்று வா. இது என்ன ஆச்சரியம்! ஓலைகளை தேட வந்தால் திவ்ய தம்பதிகளான தாயாரும் பெருமாளும் சேர்ந்து சேவை சாதிக்கிறார்களே, என்னே அடியேனின் பாக்கியம். பல வருடங்களுக்கு முன்பு அடியேன் ஆச்சாரியரை தரிசிக்க ஸ்ரீரங்கம் சென்றிருந்த போது திருமலை நம்பி சுவாமிகளும் வந்திருந்தார். திருவேங்கட மலையிலிருந்து ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருவுருவத்தை ஆச்சாரியருக்கு அன்பளிப்பாக கொடுக்க அதை இந்த கடையேனுக்கு ஆச்சாரியர் கொடுத்து விட்டார். ஆச்சாரியர் உகந்து கொடுத்த விக்கிரகம் ஆயிற்றே, இதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று பெட்டிக்குள் வைத்தேன். வரதனின் சேவையில் மறந்தே போய்விட்டேன். பெட்டியில் பத்திரப்படுத்தினால் மட்டும் போதாது, பக்தி பரவசத்தோடு பூஜையும் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீனிவாச பெருமானும் பத்மாவதி தாயாரும் என்று அடியேனின் கண்களில் பட்டு அடியேனுக்கு உணர்த்தி விட்டார்கள். அடியேனின் பாக்கியமே பாக்கியம். அடியேன் தாசன். வந்தனம் சுவாமி. வந்தனம் ராமானுஜா. இன்று என்ன அடுத்தடுத்து ஆச்சரியங்களை கொடுக்கும் நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று நீ இவ்வேளையில் அடியேனை தேடி இங்கு வந்திருப்பது. சொல் ராமானுஜா, ஏதாவது முக்கியமான விஷயமா? சுவாமி, இன்று இரவே தங்களை தரிசித்து அவசியம் தெரியப்படுத்த வேண்டிய அவசரம். அதனால்தான் புறப்பட்டு வந்தேன். நாளை காலை அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு காசிக்கு செல்ல இருக்கிறேன். வடகாசிக்கு கங்கா யாத்திரையாக புறப்படுகிறேன். என்ன ராமானுஜா, காசிக்கு செல்வதை சர்வசாதாரணமாக சொல்கிறாய்? நெடுந்தூர பயணமாயிற்றே அது. இங்கே நம் திராவிட தேசத்தில் இருக்கும் ஸ்ரீரங்கத்திற்கு புறப்படவே பல முன்னேற்பாடுகளை செய்துவிட்டுத்தான் புறப்படுகிறோம். ஆனால் நீ காசிக்கு செல்வதை சட்டென்று சொல்கிறாய். ஒருவேளை உன் தந்தையாருக்கு ஏதேனும் தர்ப்பணம் கொடுக்கப் போகிறாயா? புரிகிறது சுவாமி.
நம்மில் காசிக்குச் சென்று ததி தர்ப்பணாதிகள் செய்வது வழக்கத்தில் இல்லை. கயா கஷேத்திரத்திற்கு சென்றுதான் கொடுக்க வேண்டும். ஆனால் அடியேன் வடகாசிக்குச் செல்வது குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகளால் தான். ஓ, அதுதான் விஷயமா? அப்படியென்றால் கோவிந்தனும் உன்னுடன் நிச்சயம் வருவான் அல்லவா? ஆம் சுவாமி. ராமானுஜா, இது நீ அவசரப்பட்டு எடுத்த முடிவோ என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. இதுவரை இதை பற்றி நீ அடியேனிடம் தெரிவிக்கவே இல்லையே. தாங்கள் குறிப்பிட்டது உண்மைதான் சுவாமி. அவசரப்பட்டு முடிவெடுத்ததுதான். முதலில் அடியேன் காசிக்குச் செல்வதாகவே இல்லை. அடியேனால் யூகிக்க முடிகிறது. இதற்கு காந்திமதி தாயார் சம்மதம் தெரிவிப்பது என்பது எளிதில் நடக்கக்கூடிய காரியம் அல்லவே. உன் தாயாரும் உன் பாரியாலும் இதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார்களா? இவ்வளவு நாட்களாக இதை பற்றி தங்களிடம் கூறாமல் இப்போது அவசரமாக வந்ததற்கு காரணம் இதுதான். அம்மா முதலில் சம்மதிக்கவே இல்லை. கோவிந்தன் மிகவும் வலியுறுத்தி அவனோடு அடியேன் வரவேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தான். பலரும் சொல்லி வேறு வழியில்லாமல் நேற்றுதான் தாயார் காசிக்குச் செல்ல சம்மதம் தெரிவித்தார். இப்பவும் தஞ்சாவிற்கு அடியேன் காசிக்குச் செல்வதில் உடன்பாடு இல்லைதான். என்ன செய்வது? யாதவ பிரகாச சுவாமிகள் அடியேன் காசிக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். ஓ, இவ்வளவு நடந்திருக்கிறதா? பிரம்மரட்சசின் விஷயத்தால் யாதவ பிரகாசர் உன் மீது சற்று வெறுப்புடன் இருப்பதாக இதற்கு முன்பு நீ தெரிவித்திருந்தாய். அப்படிப்பட்டவர் உன்னை தன்னுடன் காசி யாத்திரைக்கு அழைத்துச் செல்ல வாஞ்சையுடன் இருக்கிறார் என்றால் அதற்கு மதிப்பளிக்க வேண்டியது அவசியம்தான். இருப்பினும் அடியேன் காசிக்கு போவதா என்று யோசிக்கிறீர்களா சுவாமி? இல்லை ராமானுஜா, நீ காசிக்கு செல்வதில் அடியேனுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் யாதவ பிரகாசரின் கைப்பாவையாக இருக்கும் கோவிந்தன் காசி யாத்திரைக்கு செல்வதுதான் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறது. தங்களின் மன சஞ்சலம் ஒரு விதத்தில் நியாயமானதுதான் சுவாமி. தாங்கள் இதை குறிப்பிட்டுச் சொல்லும் பொழுது அடியேனுக்கும் அதன் அவசியம் என்னவென்று புரிகிறது. காலத்தின் கட்டாயம், விதியின் வீரியம் பிராராப்தப்படி நடக்கத்தானே செய்யும். எதிலும் ஒரு லீலையை அந்த வரதன் அரங்கேற்றுகிறான். அளவில்லா திருவிளையாடல்களை புரிபவனாயிற்றே அவன். சுவாமி, ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து இங்கு வந்த பிறகு தங்களின் சங்கத்தைப் போலவே அனுதினமும் வரதனை சேவிப்பதும் அவனுக்கு சேவைகள் செய்வதும் அடியேன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆகிவிட்டது. இந்நிலையில் நிர்பந்தத்தின் காரணமாக வடகாசிக்குச் சென்றாலும் வரதனை பாராது அவ்வளவு காலம் இருப்பது என்பது எப்படி சாத்தியமாகப் போகிறது என்று புலனாகவில்லை சுவாமி. இப்படியுமா தன் பக்தனை சோதித்துப் பார்ப்பான் அந்த வரதன்? அவன் செய்வான். சோதிப்பதும் அதற்கு பிறகு அதையே சாதனையாக்கி காட்டுவதிலும் வல்லவனாயிற்றே அந்த வரதன். வேண்டாம் என்று தள்ளி வைத்து பிறகு தாயைப் போல் கருணை கொண்டு ஆதரவாக சேர்த்துக் கொள்வதும் அவனுக்கு கைவந்த கலையாயிற்றே. இதில் அடியேனுக்கும் சொந்த அனுபவங்கள் நிறைய உண்டு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ இப்பொழுது உன் உள்ளம் உருகி புலம்பியதில் அடியேனுக்கு அதில் ஒரு விஷயத்தை உணர்த்தி இருக்கிறான் அந்த வரதன். நீ சற்று பொறு, அடியேன் வந்து விடுகிறேன். ராமானுஜா, இந்த பெட்டியை திறந்து பார். என்ன ராமானுஜா, அப்படி பார்க்கிறாய்? இவர்கள் வேறு யாரும் அல்ல, வரதனின் சொரூபமான ஸ்ரீனிவாசனும் பெருந்தேவி தாயாரான பத்மாவதி தாயாரும் தான். தம்பதி சமேதராக காட்சியளிக்கிறார்கள். யாதவ பிரகாசரோடு காசி யாத்திரைக்கு நீ செல்லும் பொழுது இவர்கள் இருவரும் உனக்கு ஒரு ரட்சையாக, பாதுகாப்பாக, உறுதுணையாக இருக்கட்டும். காஞ்சி வரதனையும் தாயாரையும் விட்டு செல்கிறோமே என்ற சிந்தனை இனி உனக்கு வேண்டாம். யாத்திரையை சுமூகமாக முடித்து நீ காஞ்சியம்பதி திரும்பியதும் இவர்களை அடியேனிடம் நீ சேர்ப்பித்து விடு. மிக்க நன்றி சுவாமி, மிக்க நன்றி. ஒப்பற்ற ஆச்சாரிய புருஷர்களை சங்கமாக பெற்றவன் எதைத்தான் அடைய முடியாது, அனைத்தும் அவன் கைவரப் பெறும். ராமானுஜா, மற்றும் ஒரு விஷயம். உனக்கு வழித்துணையாகவும் ரட்சையாகவும் அடியேன் இவர்களை அளித்தது போல கோவிந்தனுக்கும் ஒரு ரக்ஷா மந்திரமாக அடியேன் ஒரு பாசுரத்தை உன்னிடம் சொல்கிறேன். அதை நித்தியப்படி கோவிந்தனிடம் சேவிக்கச் சொல்.
அதற்கு பிறகு வரதனின் திருவுளம் என்னவோ அதன்படியே நடக்கட்டும். பாசுரத்தை செவிகுளிர சாதித்தருள வேண்டும் சுவாமி. ஏற்றான் புல்லூர்ந்தான் எயிலறிந்தான் மார்பிடந்தான் நீற்றான் நிழல்மணி வண்ணத்தான் கூற்றொருபால் மங்கையான் பூமகளான் வார்சடையான் நீள்முடியான் கங்கையான் நீள்கழலான் காப்பு. இதுதான் அந்த காப்பு, அதாவது இரட்சை பாசுரம், பொய்கையாழ்வார் அருளிய முதல் திருவந்தாதி. இதை என்றும் மறவாமல் கோவிந்தனை ஸ்ரத்தையுடன் சேவிக்கச் சொல். நிச்சயம் சுவாமி, தங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன் சுவாமி. சுவாமி, மேலும் ஒன்றை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதில்லை. அடியேனின் கிரகத்திற்கும் தாங்களே பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும். தந்தை பரமபதத்தை அடைந்த பின்னால் வெகு நாட்கள் தாயை பிரிந்து வெகு தூரம் செல்வது இதுதான் முதல் முறை. கவலைப்படாதே ராமானுஜா, வரதனின் திருவடியும் உனது கிரகமும் என்றும் அடியேனின் கண் பார்வையில் இருக்கும். நன்றி சுவாமி. சுவாமி, அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சற்று பொறு ராமானுஜா. ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாசரை தரிசித்து அவர்களுக்கு ஆராதனம் செய்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இங்கு எங்கோ ஒரு மூலையில் மறைந்திருந்திருக்கிறார்கள். அதனால் அடியேன் அவர்களுக்கு குறைந்தபட்சம் பசும்பாலாவது அம்சி செய்துவிட்டு தருகிறேன். அதுவே அடியேன் செய்யும் பெரும் பாக்கியம். நீ காசிக்கு சென்று வரும் வரை இனி இவர்கள் உன்னுடையவர்கள்தான். அடியேன் சென்று பசும்பாலை காய்ச்சி விட்டு வருகிறேன். சரி சுவாமி. என்ன சுவாமிகளே, நேற்றில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் முகம் சற்றே ஓட்டமடைந்துள்ளதே, அது ஏன்? பட்டர் சுவாமிகளே, என்னதான் பற்றற்ற நிலையை அடைய வேண்டும் என்று மனம் நினைத்தாலும் சில நிகழ்வுகள் நம் மனதிற்குள் புகுந்து நம்மை ஆட்டி படைக்கிறதே. ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்த சக வைஷ்ணவர்கள் ஆச்சாரியரை பற்றி தெரிவித்த தகவல்கள் கவலையையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆச்சாரியருக்கு என்னவாயிற்று நம்பிகளே? அவரை ஆட்கொண்டுள்ள ராஜபிளவை நோய் மேலும் தீவிரமடைந்துள்ளதாம். வலியும் வேதனையும் அதிகரித்துள்ளதாம். அவரை சென்று பார்க்க வேண்டும் என்று அடியேனின் மனம் ஆதங்கப்படுகிறது பட்டரே. ஆனால் ஆச்சாரியர் கோபித்துக் கொள்வாரோ என்று அச்சமாகவும் இருக்கிறது. இதில் அச்சப்பட என்ன இருக்கிறது நம்பிகளே? ஆச்சாரியர் உடல் சுகமில்லாமல் இருக்கும் வேளையில் அவரை சென்று பார்ப்பதுதானே முறை. இல்லை பட்டரே, ஆச்சாரியர் அப்படி நினைக்க மாட்டார். அவர் தன்னுடைய ஒவ்வொரு சீடர்களுக்கும் பலவிதமான சேவைகளை அருளியிருக்கிறார். அதை எந்த வகையிலும் தடையில்லாமல் செய்யப்பட வேண்டும் என்றே நிச்சயம் ஆச்சாரியர் நினைப்பார். அடியேன் பகவத் விஷயமாக ஸ்ரீரங்கம் செல்வதை அவர் நிச்சயம் விரும்புவார். ஆனால் ஆச்சாரியரின் நிலையை அறிவதற்காக அடியேன் ஸ்ரீரங்கம் சென்றால் அவர் அதை விரும்ப மாட்டார். தன்னால் காஞ்சி வரதனின் சேவை தடைபட்டு விட்டதாக அவர் கருதுவார். இப்படி ஒரு நோய் அவருக்கு வந்தது கூட அவருக்கு வருத்தத்தை அளிக்காது பட்டரே. நம்மால் நம் சீடர்கள் வருந்துகிறார்களே, நித்தியப்படி அவர்கள் செய்யும் சேவைகள் பாதிக்கப்படுகிறதே என்பதுதான் அவருக்கு மிகுந்த வேதனையை அளிக்கும். அதை நினைத்துத்தான் அடியேன் ஸ்ரீரங்கம் செல்லாமல் இருக்கிறேன். ஆனால் அதே சமயம் ஆச்சாரியரை சென்று பார்க்காமல் இருப்பதும் மனதிற்கு மிகுந்த சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. நம்பிகளே, எப்போது உங்கள் மனம் ஆச்சாரியரை காண வேண்டும் என்று தவிக்கிறதோ அப்பொழுதே நீங்கள் சென்று அவரை பார்ப்பதுதான் சரி என்று அடியனுக்கு தோன்றுகிறது. ஆச்சாரியன் கடிந்து கொள்வார் என்பதற்காக அவரை பார்க்காமல் இருப்பது சரியல்ல. அதுவும் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் இந்த சமயத்தில். வரதனின் சேவையை பற்றி வருத்தம் வேண்டாம். சாரதியின் மூலம் அடியேன் அதை செய்து கொள்கிறேன். நீங்கள் சென்று ஆச்சாரியரை தரிசித்து விட்டு வாருங்கள் நம்பிகளே. சரி பட்டரே. வந்தனம். வா குரேசா. வந்தனம். வந்தனம். குரேசா, உன்னை பார்த்து எத்தனை நாட்கள் ஆகிறது? எப்படி இருக்கிறாய்? பகவான் அனுகிரகத்தாலும் வைஷ்ணவர்களின் சங்கத்தாலும் சௌகரியமாக இருக்கிறேன் சுவாமி. பார்த்தீர்களா பட்டரே, இதுதான் வைஷ்ணவ லட்சணம். வைஷ்ணவர்கள் யார் எந்த சூழ்நிலையில் விசாரித்தாலும் சௌக்கியமாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், மகாலட்சுமி தாயாரின் பிள்ளைகள் ஆயிற்றே நாம். அப்படி இருக்க துன்பத்திற்கு நம் மனதில் இடம் ஏது? பகவத் சம்பந்தத்தில் இருக்கும் ஒருவன் பௌதிக விஷயத்தால் தான் துயரப்படுவதாகவும் துன்பப்படுவதாகவும் சொன்னால் பகவத் ஞானத்தை அவன் உணரவில்லை என்றுதானே அர்த்தம். சரி, அது இருக்கட்டும். என்ன வெகு நாட்கள் கழித்து காஞ்சிமதிக்கு வந்திருக்கிறாய்? இல்லை சுவாமி,
ராமானுஜ சுவாமிகளை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று வந்தேன். இன்று அவருக்கு பாடசாலை இல்லாத நாள். அதுதான் முதலில் வரதனை சேவித்துவிட்டு பின் அவர் அகத்திற்கு செல்லலாம் என்றிருக்கிறேன். உங்களையும் இங்கு பார்த்தது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இது எதிர்பாராதது. அதேபோல் நீயும் எதிர்பாராத ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீ ராமானுஜனின் அகத்திற்கு சென்றாலும் சரி, திருப்புட்குழி பாடசாலைக்கு சென்றாலும் சரி, ராமானுஜனை உன்னால் பார்க்க முடியாது. ஏன் சுவாமி, ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? ராமானுஜர் காசிக்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்படியா? ஆம் குரேசா, யாதவ பிரகாசருடன் சென்றிருக்கிறான். காசியில் மிகப்பெரிய ஒரு சதஸ் நடக்க இருக்கிறது. அதில் பங்கு கொள்ள இங்கிருந்தும் வடநாட்டிலிருந்தும் பல வேத விற்பனர்களும் அறிஞர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இது ராமானுஜனுக்கும் ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் அல்லவா? கேட்கவே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ராமானுஜன் இங்கு செய்து கொண்டிருப்பதை நீயும் தான் கூரத்தில் செய்து கொண்டிருக்கிறாய். மன்னருக்கே பாசுரங்களை உபதேசித்தாய் என்பதை கேள்விப்பட்டேன். அதன் தொடர்பாக 3 சிற்றரசர்களுடன் வேறு சில பிரச்சனைகளும் சோதனைகளும் வந்ததாகவும் அந்த சோதனையை சாதனையாக மாற்றியதாகவும் கேள்விப்பட்டேன். சுவாமி, இங்கு இருந்து கொண்டே பல விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். எல்லாம் மரதனின் திருவருள். மேலும் நமக்கு வேண்டப்பட்டவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் நமக்குள் இருப்பது இயல்புதானே. அது என்ன, ஏதோ சோதனை சாதனை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தீர்களே? அது சாதாரண விஷயம் அல்ல பட்டரே. 3 சிற்றரசர்களை எதிர்த்து நின்றுள்ளான் கூரேசன். அவர்களுடைய மிரட்டலுக்கு அஞ்சாமல் தன் நிலையில் ஸ்திரமாக இருந்திருக்கிறான் கூரேசன். மன்னர் அந்த சிற்றரசர்களுக்கு சில ஊர்களை கொடுப்பதாக தெரிவிக்க பேராசை பிடித்த அந்த சிற்றரசர்கள் பிரதானியின் துணை கொண்டு ஓலையை மாற்றி எழுதி மன்னரை ஏமாற்ற திட்டமிட்டிருந்திருக்கிறார்கள். கூரேசன் அந்த சூதிலிருந்து மன்னரையும் நாட்டையும் காப்பாற்றி இருக்கிறார். இதை கண்டு நெகிழ்ந்து போன மன்னர் அந்த சிற்றரசர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊர்களை கூரேசனுக்கே கொடுப்பதாக சொல்ல அதை ஏற்க மறுத்து அந்த சிற்றரசர்களுக்கே அந்த ஊர்களை கொடுக்க சொல்லியிருக்கிறான் கூரேசன். அந்த விதத்தில் கூரேசனை வெகுவாக பாராட்ட வேண்டும். இது குறித்து அடியேனே உன்னை கூரத்திற்கு வந்து சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் கூரேசா. சுவாமி, இதில் அடியேனை பாராட்ட எதுவும் இல்லை. பார்க்க போனால் பாசுரம் என்ற ஒரு விஷயத்தை என் மனதில் ஆழமாக பதிய வைத்தவர் ராமானுஜ சுவாமிகள். அதனால் இது அவருடைய ஆசையை தவிர வேறு எதுவும் இல்லை. எப்படியாவது அவருக்கு அடியேன் ஏதாவது சேவை செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு விதத்தில் உதவ வேண்டும் என்று அடியேன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கு உங்களை போன்ற உன்னதமான வைஷ்ணவர்களின் ஆசையும் தேவை. குரேசா, அடியேனின் மனதில் தோன்றியதை சொல்கிறேன். எதிர்காலத்தில் ராமானுஜன் இந்த சமுதாயத்தையே மாற்றி அமைக்கப் போகிறான். அனைத்து தரப்பைச் சேர்ந்த மக்களையும் ஒன்று சேர்க்கும் விஷயத்தில் மாபெரும் சக்தியாகவும் வழிகாட்டியாகவும் விளங்கப் போகிறான். அதில் நிச்சயம் உனக்கும் பெரும் பங்கொன்று இருக்கும். நீயும் அவனுக்கு துணையாக இருப்பாய். நீயும் அவனும் சேர்ந்து இந்த சமுதாயத்திற்காக, வைணவ சம்பிரதாயத்திற்காக பல காரியங்களை செய்ய போகிறீர்கள். இதை அடியேனால் உறுதியாக சொல்ல முடியும். சுவாமி, நீங்கள் கூறுவது மனதிற்கு மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது, தெம்பையும் அளிக்கிறது. இது மட்டும் நடக்குமே ஆனால் இந்த பிறவியின் பலனை அடியேன் அடைந்து விட்டதாக கருதுவேன். நிச்சயம் அடைவாய் கூரேசா. நீ மட்டுமல்ல, உன் சம்பந்தத்தால் மற்றவர்களையும் பிறவி பயனை அடையும்படி செய்வாய். இதற்கு நீ என்றென்றும் ராமானுஜனை பின்பற்ற வேண்டியது மிக மிக அவசியம். தங்களின் கட்டளைப்படியே நடந்து கொள்கிறேன் சுவாமி. பட்டரே, சுவாமி, கூரேசனை அழைத்துச் சென்று வரதனை சேவிக்கச் செய்யுங்கள். கூரேசா, வரதனை சேவித்துவிட்டு அடியேனின் மடத்திற்கு வா. உன்னிடம் பேச வேண்டியது நிறைய இருக்கிறது. அவசியம் வருகிறேன் சுவாமி. பட்டரே, அழைத்துச் செல்ல. அப்படியே வாரும் குரேசரே, வாருங்கள். மதித்தாய் போய் நான்கின் மதியார் போய் விழ, மதித்தாய் மதிகோள் விடுத்தாய், மதித்தாய் மடுக்கிடந்த மாமுதலை கோள் விடுப்பானாழி, விடற்கிரண்டும் போயிரண்டின் வீடு. வந்தனம் சுவாமி. ராமானுஜா, நீயா? நீ எப்படி இங்கே? இது எப்படி சாத்தியம் ராமானுஜா? நீ காசிக்கு அல்லவா சென்றாய்?
அதற்குள்ளாக எப்படி நீ காசிக்கு சென்று திரும்ப இயலும்? நீ காசிக்கே போகவில்லை என்பதும் சாத்தியமில்லை. காரணம், அடியேன் நித்தியபடி உன் தாயாரை சந்தித்து நலம் விசாரித்தபடிதான் இருக்கிறேன். நேற்று வரை நீ அகத்தில் இல்லாதது அடியேனுக்கு நன்றாக தெரியும். பிறகு நீ எப்பொழுது வந்தாய்? காசிக்கு சென்று திரும்புவது என்பது இவ்வளவு குறுகிய கால அளவிற்குள் நடப்பது என்பது சாத்தியமே இல்லை. நீ காசிக்குத்தானே சென்றாய்? ஆம் சுவாமி, காசிக்குத்தான் சென்றேன். ஆனால் விந்தியமலை சமீபம் வரை சென்றுவிட்டு திரும்பிவிட்டேன். சற்று புரியும்படி சொல் ராமானுஜா. விந்தியமலை வரை சென்ற நீ அதற்குள் எப்படி காஞ்சியம்பதிக்கு திரும்ப முடியும்? அங்கு என்னதான் ஆயிற்று? சுவாமி, அடியேன் வழி தவறி அவர்கள் அனைவரையும் பிரியும்படி ஆகிவிட்டது. என்ன, வழியை தவற விட்டு விட்டாயா? பிறகு தன்னந்தனியாக, அதுவும் இவ்வளவு சீக்கிரம் காஞ்சியம்பதிக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது ராமானுஜா. சுவாமி, இதை விதி என்பதா அல்லது பகவத் சங்கல்பம் என்பதா எப்படி என்று அடியேனால் தீர்மானிக்க முடியவில்லை. தங்களுக்கே தெரியும், இந்த காசி யாத்திரையில் ஆரம்பத்திலிருந்தே அடியேன் முனைப்பு காட்டவில்லை. தங்கள் மனநிலையும் அப்படித்தான். தாங்கள் அடியேன் காசி யாத்திரை செல்வதை விரும்பாத போது அந்த வரதனும் அதை விரும்பவில்லை போலிருக்கிறது. காரணம், வரதன் தங்களுக்கு மிகவும் பிரியமானவன். எனவேதான் அந்த எம்பெருமான் அடியேனை அவர்களிடமிருந்து பிரித்து காஞ்சியம்பதிக்கே வரும்படி செய்துவிட்டான். ராமானுஜா, நீ சொல்வதை கேட்பதற்கு மிகவும் அதிசயமாக இருக்கிறது. ஆம் சுவாமி, அதிசயம்தான் நடந்திருக்கிறது. இப்போதும் அதை எண்ணி பார்த்து வியப்படைந்து கொண்டுதான் இருக்கிறேன். சற்று விவரமாக சொல் ராமானுஜா. சொல்கிறேன் சுவாமி. வழியை தவறவிட்ட அடியேன் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சிக்கிக் கொண்டேன். ஒரு நாள் முழுவதும் அன்ன ஆகாரம் இன்றி அலைந்து திரிந்தேன். ஆனால் சரியான திசையை அறிய முடியாமல் தவித்தேன். ஒரு சமயத்தில் மறு அடி எடுத்து வைக்க முடியாமல் கால்களும் துவண்டு விட்டது. அந்நிலையில் தாங்கள் அடியேனுக்கு அளித்த அந்த பெருமாள் தாயார் வடிவத்திடம் சரண் புகுந்தேன். அப்பொழுது சுற்றிலும் யாரும் காணப்படாத சமயத்தில் ஒரு வேடனையும் வேடுவச்சியையும் பார்த்தேன். அவர்களை வேடுவன் வேடுவச்சி என்று சொல்லக்கூடாது, அடியேனுடைய தாய் தகப்பனார் என்று சொல்ல வேண்டும். திக்குத் தெரியாத அக்காட்டில் வேடர் தந்தையாயிருந்து அடியேனை வழிநடத்தினார். அந்த வேடுவச்சி தாயாயிருந்து அடியேனுக்கு அன்னமிட்டாள். ஆத்மார்த்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் கொடுத்தது தேனும் தினைமாவும் என்றாலும் அது அடியேனுக்கு தேவாமிர்தம் போல் இருந்தது. அத்தாய் பேசிய ஒவ்வொரு பேச்சிலும் அப்படி ஒரு வாத்சல்யம், தாயுள்ளம். கன்றினை அரவணைக்கும் தாய் பசு போல் ஒரு பரிவையும் அன்பையும் அவர் என்னிடம் வெளிப்படுத்தினார். அதில் அடியேன் கரைந்து போனேன், அடியேனையே மறந்து போனேன். அவர்களின் ஆலோசனைப்படி ஒரு நாள் இரவு பொழுது அவர்களுடன் தங்கியிருந்தேன். மறுநாள் பொழுது புலர்ந்ததும் அவர்கள் இட்ட வழக்காய் அடியேன் அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன். ஆனால் வெகு தூரம் நடந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போது அந்த வேடுவத்தாய்க்கு தாகம் எடுத்ததால் மிகவும் துவண்டு போய்விட்டார்கள். முதல் நாள் இரவே அத்தாய் தாகத்தால் தண்ணீர் வேண்ட அதை அடியேனால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. அதனால் சற்றும் தாமதிக்காமல் அவர்களின் தாகத்தை தீர்க்க நினைத்தேன். அந்த வேடுவரும் அடியேனிடம் சற்று தொலைவில் ஒரு கிணறு இருக்கிறது, அதிலிருந்து நீர் எடுத்து வா என்றார். அவர் காட்டிய திசையில் ஓடிச் சென்று பார்த்தபோது கிணறும் இருந்தது, அதில் தண்ணீரும் இருந்தது. அக்கிணற்றின் அருகே சில சிவனடியார்களும் சில வைஷ்ணவர்களும் சென்று கொண்டிருப்பதைக் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு இந்த க்ஷேத்திரத்தின் பெயர் என்னவென்று ஒருவரை வினவினேன். அவர் சொன்ன பதில் அடியேனை மேலும் ஆச்சரியப்பட வைத்தது. அப்படி என்ன க்ஷேத்திரம் என்று அவர் சொன்னார்? சத்யவிரத க்ஷேத்திரமான காஞ்சியம்பதி. அதோ தெரிகிறதே, வரதனின் புண்ணிய கோடி விமானம் என்றார். அங்கிருந்தபடியே அடியேன் அந்த புண்ணிய கோடி விமானத்தை தரிசித்தேன். அடியேனின் கண்களை அடியேனாலேயே நம்ப முடியவில்லை. ஒரே ஒரு இரவு பொழுதை கடந்து அடுத்த நாள் காலை பொழுதில் விந்திய மலையிலிருந்த அடியேன் காஞ்சியம்பதியில் இருக்கிறேன்.
இது எப்படி சாத்தியம் என்று அடியேனுக்கு புரியவில்லை. அவசர அவசரமாக தண்ணீரை முகண்டு கொண்டு அந்த வேடுவ தம்பதியர் இருக்கும் இடத்திற்கு அடியேன் ஓடினேன். அங்கு நீ அவர்களை கண்டாயா? இல்லை. சுற்றிலும் பார்த்தேன். அவர்கள் எங்கேயும் இல்லை. அவர்கள் எப்படி அங்கே இருப்பார்கள்? சரி, மேலே நடந்ததை சொல். மிகுந்த ஆச்சரியத்துடனே அங்கிருந்து புறப்பட்டு அடியேன் அகத்திற்கு வந்து சேர்ந்து விட்டேன். அடியேனை பொறுத்தவரை இது என் மறுபிறப்பு என்றே சொல்ல வேண்டும். எனவே அந்த வரதனுக்கு அடியேனின் நன்றிகளை அவன் திருப்பாதங்களில் காணிக்கையாக்கிவிட்டு தங்களை தேடிக்கொண்டு வந்தேன். சுவாமி, இப்போது நினைத்தாலும் அத்தம்பதிகளின் உபகாரம் அடியேனை மெய்சிலிர்க்க வைக்கிறது. அடியேன் அடைய வேண்டிய க்ஷேத்திரம் வந்துவிட்டது, அடியேனை கொண்டு வந்து சேர்த்தாகிவிட்டது என்று புறப்பட்டு சென்று விட்டார்களா? ஏதும் புரியவில்லை. அவர்கள் தங்களின் நாமதேயம் இதுதான் என்று ஏதாவது பெயர்களை குறிப்பிட்டார்களா? குறிப்பிட்டார்கள் சுவாமி. வேடுவர் தன்னை வனராசவில்லி என்று சொல்லிக் கொண்டார். தன் பாரியாளைக் காட்டி இவர் பெயர் பெருமாயி வில்லிச்சி என்று அறிமுகப்படுத்தி வைத்தார். சுவாமி, தாங்கள் சிரிப்பதின் அர்த்தம் அடியேனுக்கு விளங்கவில்லை. ராமானுஜா, அந்த வரதன் இருக்கிறானே, ஒரே சமயத்தில் நாட்டுக்குள்ளேயும் இருப்பான், காட்டுக்குள்ளேயும் இருப்பான். நித்தியப்படி அடியேன் கவரி வீசும் பொழுது அடியேனிடமும் சம்பாஷித்துக் கொண்டிருந்திருக்கிறான். அதே சமயத்தில் உன்னுடன் வனாந்தரத்திலும் உரையாடிக் கொண்டிருந்திருக்கிறான். சுவாமி, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ராமானுஜா, வந்தது வனராசவில்லி இல்லை, வரதராஜன். உனக்கு உணவளித்தது பெருமாயி வில்லிச்சி இல்லை, பெருந்தேவி தாயார். இதுதான் பரமாத்மாவின் கருணா விலாசம். அவன் தன் பக்தர்களிடம் காட்டும் பரிவு, சரணாகதர்களை காக்கும் ரக்ஷணம், காப்பு எல்லாம். நாம் அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் அவன் நம்மை நோக்கி 1000 அடிகள் எடுத்து வைத்து விரைந்து வந்து நம்மை காக்கிறான், ரட்சிக்கிறான். அதனால் அன்றோ அவன் சரணாகத வத்சலன் என்றே அழைக்கப்படுகிறான். ராமானுஜா, சொந்தமும் பந்தமும் செல்வமும் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை கைவிட்டு விடும். ஆனால் பகவான் ஒருபொழுதும் நம்மை கைவிட மாட்டார். வரதராஜன் நம்மை கைவிடவே மாட்டார். தன்னை சரண் புகுந்தவர்களை காப்பது தன் தலையாய கடமையாகவே அவன் நினைத்திருக்கிறான். அதன்படியே உன்னையும் காப்பாற்றி இருக்கிறான். அடியேன் உன்னிடம் பலமுறை சொல்லி இருக்கிறேனே ராமானுஜா, உன்னுடைய வாழ்க்கையை நீ வழிநடத்தவில்லை, அந்த வரதன்தான் வழிநடத்துகிறான். அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நீ எல்லாவற்றிற்கும் ஓர் உதாரணமாயிருக்கிறாய். ஏதோ ஒரு காரணத்தால் வழிதவறி வந்துவிட்டேன் என்றாயே, ஏதோ ஒரு காரணத்தால் அல்ல. உன்னால் இந்த சம்பிரதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய பணிகள் அநேகம் இருக்கிறது என்பதுதான் வரதனின் தீர்மானம். அதன்படி நீ உன் வேத வேதாந்த படிப்புகளை இன்னும் விரைந்து கற்று பல வழிகளில் சம்பிரதாயத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது. சுவாமி, இச்சமயத்தில் அடியேன் ஒன்றை தங்களிடம் தெரிவிக்க விரும்புகின்றேன். இப்போது வரதனின் சன்னதியில் ஒரு கோரிக்கையை முன்வைத்து உறுதியும் எடுத்துக்கொண்டு வந்துள்ளேன். அது என்ன உறுதி ராமானுஜா? அடியேன் இனி வேத வேதாந்த விஷயங்களை கற்கும் விஷயத்தில் இறங்கப் போவதில்லை. படித்தவரை போதும் என்று தீர்மானித்து விட்டேன். இனி அந்த வரதனே கதி என்றும் தாங்கள்தான் அடியேனின் வழிகாட்டி, குரு, ஆசான் எல்லாம் என்றும் முடிவெடுத்து விட்டேன். இனி வித்தைக்கு ஒரு ஆசான், சம்பிரதாயத்துக்கு ஒரு குரு என்று இல்லாமல் தாங்கள் இட்ட வழக்காக இனி இருக்கப் போகிறேன். தாங்கள் அடியேனுக்கு வழிகாட்டுங்கள், அதன்படி அடியேன் பணிபுரிகிறேன். இனி ஏட்டுக்கல்வி வேண்டாம் சுவாமி. வித்தையில் அடியேனுக்கு நாட்டம் இல்லை. ராமானுஜா, நீ அப்படி சொல்வது முறையல்ல. நீ கற்கும் வித்யை உன் விருப்பமோ மற்றவர்களின் விருப்பமோ அல்ல. உன் தகப்பனாரின் விருப்பம் அபிலாஷை. உன் தகப்பனார் மிகப்பெரிய வேத வித்து. அவருக்கு தெரியும், தன் மகன் வேதத்தை கற்று ஒரு பண்டிதனாக மட்டும் இருக்கப் போவதில்லை. பரந்த இப்பூமிக்கு ஓர் சூரியன் எப்படி ஒளி கொடுக்கிறானோ அதேபோல் தன் புத்திரனும் ஒளி தீபமாக, சம்பிரதாய அபிவிருத்தி சிரேஷ்டனாக, பலரும் பின்பற்றும் ஓர் ஒப்பற்ற தலைமகனாக திகழப் போகிறான் என்பதை
தன் மனதில் கொண்டுதான் உன்னை பாடசாலைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அடியேனை கேட்டால் நீ படிக்கும் வேதாந்தமே பகவத் சேவை என்றுதான் சொல்வேன். ராமானுஜா, உன் வாழ்க்கையில் ஆன்மீகம் பௌதீகம் என்று இரண்டு இல்லை. ஆன்மீகம் மட்டுமே இருக்கிறது. உன்னுடைய ஒவ்வொரு க்ஷணமும் பகவத் சேவையும் அதை ஒட்டிய விஷயங்களும் தான் என்று பகவான் நினைக்கிறார். சதா சர்வகாலமும் பயன்படாத சில புலன் விஷயங்களின் பால் ஈர்க்கப்பட்டு இந்த சம்சார சாகரத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பல கோடி ஜீவன்களை நீ உய்விக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த வரதனின் மேலான விருப்பம். அதற்கு உன்னுள் ஏற்கனவே இருக்கும் ஞானம், பக்தி, வைராக்கியம், அனுபவம் இவற்றையெல்லாம் நீ பெற்றிருந்தாலும் பலரை நம் சம்பிரதாய விஷயங்களில் ஈடுபடும்படி நீ செய்ய வேண்டும் என்றால் நுணுக்கமான பல விஷயங்களை நீ ஐயம் தெளிவு பெற உள்ளார்ந்து நீ கற்க வேண்டியது அவசியம். அதற்கு வேதத்திலிருந்தும் வேதாந்தத்திலிருந்தும் பல குறிப்புகளை, கோட்பாடுகளை எல்லோரும் அறியும்படியாக மிகவும் எளிதில் உணரும்படி எடுத்துரைக்க வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் உனக்கு இருப்பதாகவே அடியே நினைக்கிறேன். இல்லை என்றால் இப்பொழுதிருக்கும் பண்டிதர்கள், படிப்பாளிகள், அறிவாளிகள், பாண்டித்யம் மிக்கவர்கள் நீ சொல்வதை ஏற்க மறுப்பார்கள். எனவே நுணுக்கமாக பலவற்றை அறிந்து அதில் நீ நிபுணத்துவம் பெற வேண்டியது மிக மிக அவசியம். உன் ஞானமும் சாஸ்திரமும் ஒன்று என்பதை நிரூபிக்கும் வகையில் உனது மேற்கோள்கள் இருக்க வேண்டியது கட்டாயமாகிறது ராமானுஜா. அதற்காகவாவது நீ தொடர்ந்து வித்யையை கற்க வேண்டியது அவசியமாகிறது. இதை நீ மற்றவர்களைப் போல் ஜீவனோ உபாயத்திற்காக கற்கவில்லை. சம்பிரதாய அபிவிருத்திக்காக நீ செய்ய வேண்டிய அற்புதமான காரியம். அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. அந்த வரதன் உன்னோடு இருப்பான். எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த எதிர்ப்பு இடர்பாடு வந்தாலும், எந்த துக்கம் வந்தாலும், துயரம் வந்தாலும் வரதன் உன்னோடு இருப்பான். உன்னை வழியும் நடத்துவான். ராமானுஜன் என்னவாக ஆக வேண்டுமோ அது வரதனின் தீர்மானம். அதனால் அடியேனை போன்றவர்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த அளவிற்கு ஈடுபட்டால் போதும் என்று நீ நினைக்க வேண்டாம். அடியேன் செய்யும் சேவை என்பது வரதன் அமைத்துக் கொடுத்த ஒரு குறுகிய வட்டம், ஆச்சாரியருடைய கிருபை. ஆனால் அடியேனுக்கும் ஒரு உயர்த்தி ஏற்பட போகிறது என்றால் அது உன்னுடைய சம்பந்தத்தால் தான் ஏற்பட போகிறது ராமானுஜா. ஒன்றை உணர்ந்து கொள் ராமானுஜா, நீ தலைவன், நாங்கள் எல்லோரும் உன் தொண்டர்கள், பலரும் உனது தாசானு தாசர்கள். நீ முன்னோக்கி போ. உன்னை தொடர்ந்து அடியேனை போன்ற பலரும் உன் அடியொற்றி பின்தொடர்ந்து வருகிறோம். சுவாமி, அப்படி சொல்ல வேண்டாம். அடியேன் என்றும் தலைவனாக இருக்க விரும்பவில்லை. பகவானுடைய தொண்டர்களுக்கு தொண்டனாக இருக்கவே ஆசைப்படுகிறேன். இது போதும் ராமானுஜா. இந்த ஒரு மனோபாவம் போதும். நீதான் தலைவன் என்பதை அனைவரும் புரிந்து கொள்வதற்கு. என்றைக்கு ஒருவன் பகவானுக்கும் பக்தர்களுக்கும் கீழென்று தன்னை தாழ்த்திக் கொள்கிறானோ அப்பொழுதே அவன் எல்லோரை விடவும் உயர்ந்து நிற்கிறான். ராமானுஜா, நீ குழப்பம் எதுவும் அடையாமல் உன் போக்கிலே போ. யாதவ பிரகாசர் மூலமாக அந்த பகவான் இன்னும் என்னவெல்லாம் லீலைகள் உன்னிடத்தில் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் செய்யட்டும். இவை அனைத்தும் பிற்காலத்தில் பகவானிடத்தில் ஓர் உறுதியான பக்தி வருவதற்கு அச்சாரமாகவே அமையப் போகிறது. மொத்தத்தில் நடந்த காரியங்கள் அனுகூலமாகவே இருக்கும். அவ்வளவு ஏன், உன்னை ஒட்டிய பல விஷயங்கள் எல்லோருக்குமே வழிகாட்டுதலாக விளங்கப் போவதால் உன்னை பற்றி அடியேன் கவலையுறவே இல்லை. நீ காசிக்கு செல்லவில்லையே என்ற வேதனையும் இல்லை. அதனால் எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மன சங்கடம் மட்டும் இருக்கிறது. என்ன சுவாமி அது? என்ன மனச்சங்கடம்? யாரால் சுவாமி? கோவிந்தனால். காசி யாத்திரையில் உனக்கு ரட்சகனாக வரதன் இருப்பது போல் நீ கோவிந்தனுக்கு காப்பாய் இருப்பாய் என்று நினைத்திருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் வரதன் கோவிந்தனிடமிருந்து உன்னை பிரித்திருக்கிறான். உன் துணை இல்லாமல் அங்கு கோவிந்தன் எந்த மனநிலையில் இருக்கிறான் என்பதை நினைத்துத்தான் அடியேனின் மனம் குழப்பமடைகிறது ராமானுஜா.